ஹாய், ஐம் சுரேஷ். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளேலிஸ்ட்டில் சாப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த டாபிக் வந்து எஸ்பெஷலி ஃபார் எம்காம், பிகாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தென் இதோட மொத்த நோட்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்? நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ரிஸ்க் எந்த அளவுக்கு தாங்குவோம், டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டைம் ஹொரைசான் எப்போ அதை திருப்பி எடுக்கணும்னு நினைக்கிறோம், அப்புறம் அந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஆர் டைப்ஸ் எந்தெந்த சேனல்ஸில் அவைலபிளாக இருக்குது நம்மளாக பிக் பண்ணி பண்ணுவோம்ல, அதை தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஆப்ஷன்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லைக் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எஃப்டி, ஆர்டி, கோல்டு எல்லாமே இருக்கும். அதே டைம் வந்து மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு அண்ட் ரியல் எஸ்டேட் எல்லாமே இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் வந்து ரிட்டர்ன் ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க்கை தாங்குகிறோம், டாலரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சாய்ஸில் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா வந்து ஃபினான்ஷியல் க்ரோத்து, சேஃப்டி அண்ட் லிக்விடிட்டிலாம் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து நம்ம கோல் வந்து ஷார்ட் டேர்ம் கோலா, மீடியம் கோலா ஆர் லாங் டேர்ம் கோலான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். தென் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்ப்போமே ஃபிசிக்கல் அசட்ஸு, ரியல் எஸ்டேட் இருக்குது, அதாவது லேண்டு, ஹவுஸு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இதோட ரிஸ்க் லெவல் பார்த்தோம்னா மீடியம் டு ஹையில் போகும். எக்ஸாம்பிள் ஃப்ளாட் ஆர் லேண்ட் வாங்குறது. தென் பார்த்தோம்னா வந்து ஃபிசிக்கல் அசட்டில் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மெட்டல்ஸு. ரிஸ்க் லெவல் பார்த்தோம்னா லோ டு மீடியம். எக்ஸாம்பிள் கோல்டு, காயினு, ஜுவல்லரி எல்லாமே வரும். செகண்ட் அசட் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் அசட்டில் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ். இது வந்து சேஃப் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்டான ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா பேங்க் டெபாசிட்டு, எஃப்டி, ஆர்டி அதெல்லாமே. ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப லோ. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எஸ்பிஐயோட எஃப்டி ஒரு பேங்க் எஃப்டிஎஸ். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா பாண்ட்ஸு, கவர்மெண்ட் ஆர் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ரிஸ்க் லெவல் வந்து லோ டு மீடியம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆர்பிஐ பாண்ட்ஸு, பப்ளிக் செக்டார் அண்டர் டேக்கிங் பாண்ட்ஸ் எல்லாமே வரும். தேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிபிஎஃப். இதோட எப்படின்னா லாங் டேர்ம் சேவிங்ஸு வித் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ரிஸ்க் லெவல் பார்த்தோம்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 50 இயர் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் இருக்குது பிபிஎஃப்பில். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு, இந்த போஸ்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ரிஸ்க் லெவல் ரொம்ப லோ. எக்ஸாம்பிள் வந்து என்எஸ்சி ஃப்ரம் இந்தியா போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம்னா மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி, ஓனர்ஷிப் இந்த கம்பெனி கிடைக்கும், அதே டைம் வந்து ஹை ரிட்டர்ன் கிடைக்கும். ரிஸ்க் லெவல் ரொம்ப ஹை தான். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஷேர்ஸ் எல்லாம். தென் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, லம்சம் ஆஃப் மணியை வந்து புல் பண்ணி அதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ரிஸ்க் லெவல் வந்து மீடியமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. தேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா ETFs, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிருக்கோம்ல அது. ரிஸ்க் லெவல் மீடியம். லைக் எக்ஸாம்பிள் நிஃப்டி ETF. ஃபைனலாக பார்த்தோம்னா டெரிவேட்டிவ்ஸு, இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நம்ம பை பண்ணாமே கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணுறோம்ல அது. ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப ஹை. எக்ஸாம்பிள் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சிஸு, டிஜிட்டல் கரன்சி பட் ஹை வாலட்டிலிட்டி, என்ன நடக்குன்னே தெரியாது. ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப ஹை. எக்ஸாம்பிள் பிட்காயின், எத்தரியம், டாஜ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்கள்ல அது. ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏஞ்சல் இன்வெஸ்டிங்லாம் இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப ஹை. ரொம்ப பாசிட்டிவாகவும் போகலாம், நெகட்டிவாகவும் போகலாம். எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார்ட் அப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எல்லாமே. தென் பார்த்தோம்னா வந்து கமாடிட்டிஸ், இந்த கோல்டு, ஆயில், மெட்டலில் வந்து ட்ரேட் பண்ணுறது. ரிஸ்க் லெவல் வந்து மீடியம் டு ஹை. எக்ஸாம்பிள் MCX கோல்டு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே. பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் இன் இந்தியா பார்த்தோம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டைப்ஸ் பார்ப்போமே. பேங்க் எஃப்டி, ரிஸ்க் லோ, 5 to 7% ரிட்டர்ன். லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஹை. டேக்ஸ் பெனிஃபிட் வந்து பார்ஷியல், சிலதுக்கு இருக்கும் சிலதுக்கு இருக்காது. செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா பிபிஎஃப், ரிஸ்க் வந்து லோ, 7 to 8%. லிக்விடிட்டி வந்து ரொம்ப லோ தான். அதே டைம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம்னா ரிஸ்க் வந்து மீடியம், ரிட்டர்ன் 10 to 15%, லிக்விடிட்டி ஹை, டேக்ஸ் பெனிஃபிட் ELSS அந்த இதில் மட்டும் இருக்கும். தென் பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸு, ரிஸ்க் வந்து ஹை, ரிட்டர்ன் வந்து 50+%, லிக்விடிட்டி ரொம்ப ஹை, டேக்ஸ் பெனிஃபிட் நோ. கோல்டு, அது டிஜிட்டல் கோல்டு பாண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அது. ரிஸ்க் வந்து மீடியம் தான், ரிட்டர்ன் 8 to 10%, லிக்விடிட்டி வந்து மீடியம், டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடையாது. தென் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தோம்னா வந்து ரிஸ்க் மீடியம், ரிட்டர்ன் 8 to 12%, லிக்விடிட்டி வந்து லோ, டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இதெல்லாம் வந்து பாப்புலராக இருக்கிறது.
நம்ம பிஃபோர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஆல்டர்னேட்டிவ்லாம் சூஸ் பண்ணலான்றதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா ரிஸ்க் அப்பிடேட், எந்த அளவுக்கு வந்து நம்மளால் ரிஸ்க் இது பண்ண முடியும், தாங்க முடியுன்றது. தென் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், எப்போ நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வேணும், சம் கோல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது. தென் இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன், எது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்றது. லிக்விடிட்டி நீட்ஸ், திடீர்னு நான் வந்து வித்ட்ரா பண்ணுவேன், எனக்கு கேஷ் ஆகிடுமா, அதெல்லாம் இது பண்ணிக்கணும். டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம். தென் இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட்டுக்கு அது பாதிக்கப்படுமா. இப்போ பார்த்தோம்னா எஃப்டிலாம் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷனில் வந்து ஹிட் ஆகும், ஒரு அடி உழுகும். பட் சில இன்ஃப்ளேஷன் லிங்க்டு எஃப்டிலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எதுவும் ஆகாது. கன்க்ளூஷன் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் வந்து ஒரு இன்வெஸ்டரோட டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும்ல, அதுக்கெல்லாமே வந்து ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். எடுத்தோடனே ஒரு ட்ரெடிஷ்னலான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணாமலோ ஆர் மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓவர் ரிஸ்க்கு எக்ஸ்போச்சர் ஆகாமல் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறது. ஃப்ரம் சேஃப் அண்ட் செக்யூர் ஆப்ஷனான எஃப்டிஏ, பிபிஎஃப் சூஸ் பண்ணலாம். அதே டைம் ரொம்ப க்ரோத்தான லைக் ஈக்விட்டிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம ரிஸ்க் லெவல் ஏற்ற மாதிரி. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒன்று. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சுருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணுற மணி போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சுருப்பாங்கன்னா ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியும் ரிட்டர்ன்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரியே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸு. பாண்டுன்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். லைக் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு இன்வெஸ்டர் வந்து அந்த பாரோவருக்கு வந்து ஒரு லோன் கொடுக்குற மாதிரி. டிப்பிக்கலி வந்து கவர்மெண்ட் ஆர் கார்பரேஷன் பாண்ட்ஸை சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம வந்து இஷ்யூவர் யார் வந்து பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மணி லெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இயர்லி. அதை வந்து கூப்பான்னு சொல்லுவாங்க, ரெகுலராக வர இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. அதே டைம் வந்து அந்த மெச்சூரிட்டி ஆகும்போது வந்து 8 இயர் பாண்டுன்றப்போ நம்மளோட பிரின்சிபலும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ரெகுலர் அண்ட் ஸ்டேபிள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. தென் வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுருக்கணும், அதாவது சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல். தென் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. தென் வந்து சில பேருக்கு வந்து இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு நீட் இருக்கும், ஃபிக்ஸ்ட் இன்கம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும், ரெகுலர் பீரியடில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்துட்டே இருக்கணுன்றவங்களுக்குலாமே வந்து இந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் பாண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபேஸ் வேல்யூ. நம்ம லென் பண்ண அமௌண்ட்டை, மணியை வந்து மெச்சூரிட்டி பீரியடில் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கலாம், அந்த பிரின்சிபல் அப்படியே வந்துடும். தென் வந்து கூப்பான் ரேட்டு, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எப்பயுமே பாண்டுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 7% per year, 8% per year அந்த மாதிரிலாம் இருக்கும். மெச்சூரிட்டி பீரியடுன்றது வந்து நம்மளோட டைம் இன்வெஸ்ட் பண்ண அந்த பாண்டோட டைம் முடியிறப்போ வந்து அந்த பாண்ட் எக்ஸ்பயர் ஆயிரும், நம்மளோட அமௌண்ட் வந்து ரீபேட் பண்ணிடுவாங்க. இஷ்யூவர் மேக்ஸிமம் யார் இருப்பாங்கன்னா கவர்மெண்ட், கார்பரேஷன் ஆர் பேங்க்ஸு. ட்ரேடபிலிட்டி, சில பாண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேடபிள், அது ஃபஸ்ட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இன் இந்தியா பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், G6. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக கன்சிடர் பண்ணிக்கலாம். லாங் டேர்மாக இருக்கும், 5 to 40 years வரைக்கும் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 10 year இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் அண்ட் 7.1%. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸை விட ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம தருவாங்க, பட் ஸ்லைட்லி வந்து ரிஸ்கியர், ஏன்னா அவங்க வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டாடா கேபிட்டல், LNT பாண்ட்ஸ்லாம் சொல்லலாம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸு, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், PSUs வந்து இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸு. இது வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 15 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி வந்து இந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. எக்ஸாம்பிள் NHAI, REC, PFC பாண்ட்ஸ்லாம் சொல்லலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா RBI பாண்ட்ஸு, சேவிங் பாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் வந்து இஷ்யூ பண்ணுறது. 7.35% இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ரிசென்ட்டில் வித் 7 year மெச்சூரிட்டி பீரியட். அதாவது நம்ம நெட் பேங்கிங் ஆப் ஒரு இதெல்லாமே வந்து பேங்கிங் ஆப்லேயே வந்து இதெல்லாம் இருக்குது. RBI பாண்ட்ஸ் வந்து இது வந்து சேஃப் அண்ட் சூட்டபிள் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா வந்து முனிசிபல் பாண்ட்ஸு, அர்பன் லோக்கல் பாடிஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த சிட்டிஸு, கார்பரேஷன்ஸ் அவங்களாமே வந்து, ஏன்னா அவங்களோட இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த பூனே முனிசிபல் பாண்ட்ஸ்லாம் சொல்லலாம். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு இன்கம் வரும், ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஈக்விட்டிஸை விட லோவர் ரிஸ்க் இருக்குது, தென் நம்மளோட கேபிட்டல் அப்படியே திரும்பி வந்துடும் மெச்சூரிட்டி பீரியடில், ஸோ அந்த கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து வேணுன்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லிக்விடிட்டி வேணும், இது நான் டக்குன்னு கேஷாக மாற்றணும், இது லாக்இன் பீரியட் 8 years 7 years இருக்குன்ற பட்சத்துக்கு சில பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்ட்ஸ், செப்பரேட்டட் பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடட் பண்ணிக்கலாம் ஃபார் லிக்விடிட்டிக்கு.
இப்போ ரிஸ்க் இன் பாண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னா பாண்ட்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிரும். தென் வந்து கிரெடிட் ரிஸ்க்கு. இப்போ அதை இஷ்யூ பண்ணவங்க வந்து டிஃபால்ட் ஆனாங்கன்னா இன்வெஸ்டர் வந்து மணியை லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ் மேபி லோவர் தென் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இது ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்புறம் இன்ஃப்ளேஷனோட லிங்க் ஆகாமல் இருக்கிற பாண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுக்கும்போது வந்து நம்ம பண்ண அதே அமௌண்ட்டு தான் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் அவங்களே யூஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அப்புறம் த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் NSE BSEயில் வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெப்ட் ஃபண்டு கில்ட் ஃபண்ட்ஸில் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து த்ரூ பாண்ட் ப்ரோக்கர்ஸ் ஆர் டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர் வந்து 7.35% ஆர்பிஐ சேவிங் பாண்ட்ஸ் வந்து வாங்குறாரு 1 lakh பிரின்சிபல் கட்டி. எவ்ரி இயர் வந்து ஃபார் 7 இயர்ஸுக்கு 1 lakhக்கு வந்து 7,350 வந்து இன்ட்ரெஸ்ட்டே வாங்கிட்டே நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் 7th இயர் வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakh வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஃபைனலி கன்க்ளூஷன் இதில் பார்த்தோம்னா பாண்ட்ஸ் வந்து சேஃப் அண்ட் ஸ்டெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ். எஸ்பெஷலி வந்து இன்கமும் வரணும், அதே டைமில் லோ ரிஸ்க் இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆர்பிஐ பாண்ட்ஸு, அப்புறம் டேக்ஸ் ஃப்ரீ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பாண்ட்ஸு, தென் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து போத் இன்கம் அண்ட் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இந்த மாதிரி வெல் டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறது தான் வந்து நம்மளோட ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம ஆர்டினரி ஷேர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஓனர்ஷிப்பை வந்து ரிப்ரசென்ட் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ஈக்விட்டி ஷேர் அதாவது ஸ்டாக் ஆர் ஷேர்ஸ் வாங்குறோன்றான், நம்மளும் வந்து அந்த கம்பெனியில் ஒரு பார்ட் ஆஃப் த ஓனராக மாறிடுவோம். அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஷேர் ஆகும், அதாவது அந்த டிவிடெண்ட்ஸ் மூலியமாவோ கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகிற மூலியமாவோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்மள எடுக்க முடியும். இது வந்து ஆல்சோ நோனஸ் வந்து ரிஸ்க் கேபிட்டல் ஆர் ரெசிடியூவல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து ஏதாச்சும் லாஸில் போயிட்டுருக்குன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா எல்லா லயபிலிட்டிஸையும் முடிச்சு அவங்க எல்லா பொறுப்புகளையும் முடிச்சுட்டு நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்து லாஸ்ட் டு பி பெய்டு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் த்ரூ கேபிட்டல் அப்ரிசியேஷன் எடுக்கலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ. தென் வந்து கம்பெனி ப்ராஃபிட்ஸ்லேருந்து டிவிடெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம், ஓனர்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அண்ட் டிசிஷன் மேக்கிங்லேயும் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடைக்கும் டு பெனிஃபிட் ஃப்ரம். அண்ட் தென் வந்து வெல்த் கிரியேஷன், லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸில். தென் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம். சம் ரிஸ்க் டேக்கிங் ஆர் அவங்களுக்கு வந்து செட் ஆகும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஓனர்ஷிப்பு, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கம்பெனியில் வந்து பார்ட் ஆஃப் ஓனர்ஸ் ஆகிடுவாங்க. தென் வந்து ஓட்டிங் ரைட்ஸு 1 share இஸ் ஈக்குவல் டு 1 vote ஃபார் கம்பெனி மீட்டிங்ஸு. தென் வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்காது, கம்பெனியோட ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி வந்து இது டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி பார்த்தோம்னா ஈஸியாக வாங்க முடியும், சோல்டு பண்ண முடியும் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் NSE BSE எல்லாத்துலேயுமே. தென் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா ஹையர் ரிஸ்க் அண்ட் சேம் டைம் ஹையர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியலும் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இருக்குது. தென் நோ மெச்சூரிட்டி. ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து இந்த பாண்டு மாதிரிலாம் வந்து மெச்சூரிட்டி இருக்காது, அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி டேட்னு எதுவுமே கிடையாது. கம்பெனி க்ரோ ஆகிட்டுருக்கு, போயிட்டு ரன் ஆகிற வரைக்கும் நம்மளோட ஸ்டாக் ஷேரை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர், ஸ்டாண்டர்ட் ஷேர்ஸ் வித் ஓட்டிங் ரைட்ஸ் அப்ளை பார்த்த மாதிரி. தென் வந்து ரைட் ஷேர்ஸ், எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து இது பண்ணுறது வந்து நம்ம ரைட் ஷேர்ஸ்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா போனஸ் ஷேர்ஸ், கம்பெனி ப்ராஃபிட்ஸில் இருந்து வந்து ஃப்ரீ ஷேர்ஸ் வந்து இஷ்யூட் பண்ணுவாங்க. தென் வந்து ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ் கிவன் டு எம்ப்ளாயீஸு டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக வந்து கிவ் பண்ணுறது. தென் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ், ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்கு ஸ்பெசிஃபிக் ரைட் வித் ஸ்பெஷல் ரைட்ஸோட வந்து இஷ்யூ பண்ணுறது. இது வந்து நாட் காமன் ஈக்விட்டி. இப்போ ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிசிஎஸ் கம்பெனியில் வந்து 10 ஷேர்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோமே, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து 3600 ரூபாய்க்கு நம்ம வந்து ஷேர் ஹோல்டரில் வந்து நம்ம டிசிஎஸில் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஆயிடுவோம். இஃப் த ப்ரைஸ் வந்து 3600 4000 இதானப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம ஷேர் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. தென் வந்து டிசிஎஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க 24 ரூபா வந்து டிவிடெண்ட்டாக ஒரு ஷேருக்கு இது பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம பண்ண 10 ஷேருக்கு வந்து 240 rupees டிவிடெண்ட்டு டோட்டலாக ரிசீவ் பண்ணியிருப்போம். அட்வான்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் த்ரூ கேபிட்டல் கெயினால் வந்து ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் கிடைக்கும். தென் வந்து ஈஸி டு பை அண்ட் செல் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். டிவிடெண்ட் இன்கம் அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க டிவிடெண்ட் கொடுப்போம்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் வரும். தென் வந்து ஓனர்ஷிப் அண்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லதாகவே இருக்கும்.
டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தோம்னா நோ கேரண்டட் ரிட்டர்ன்ஸ். கம்பெனி க்ரோவோ ஆகலாம், லாஸோ ஆகலாம், இல்லை ஸ்டாக்னண்டாக ஒரே மாதிரி போயிட்டே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் வந்து ஹை ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், வால்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். தென் வந்து டிவிடெண்ட் வந்து இட்ஸ் நாட் அஷ்யூர்டு. எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் ஆஃப் கம்பெனி ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து அவங்க பெய்டு பண்ணப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட லயபிலிட்டிஸு மற்ற கடமை எல்லாத்தையும் ஒப்ளிகேஷன்லாம் முடிச்சக்கப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வருவாங்க. தென் ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு பார்த்தோம்னா, இப்போது டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரோக்கர்ஸ் மூலியம் வந்து ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஐஎன்டி மணி இந்த மாதிரிலாம் இருக்குது. தென் வந்து இப்போது நம்ம பேங்க்ஸ்லேயே வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி தந்துட்டுருக்காங்க. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எந்த கம்பெனியில் லிஸ்டட் பண்ணியிருக்காங்க, அதை என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்டட் பண்ண கம்பெனியை வந்து எந்த கம்பெனி நம்மளுக்கு வேணுன்றதை சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலிமா வந்து பை பண்ணிக்கலாம் ஷேர்ஸை. தென் வந்து நம்ம ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிடும். லாஸ்ட் எண்டு பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் யார் வந்து வெல்த் வந்து ஓவர் த லாங் டேர்ம் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, தென் வந்து வில்லிங் டு டேக் சம் ரிஸ்க், ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஐடியலாக இருக்கும். இது வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் வந்து நமக்கு ஓனர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுது, ஓட்டிங் ரைட்ஸு, டிவிடெண்ட்ஸு அண்ட் கேபிட்டல் கெயின்ஸு. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். பட் வந்து இது கொஞ்சம் நாலேஜ், பேஷன்ஸ் அண்ட் டைமிங்லாமே வந்து ரொம்ப தேவைப்படும். பாண்ட் மாதிரி ரொம்ப ஒரு ப்ரெடிக்டபுளாக இருக்காது, அதனால ரிஸ்க் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இந்தியா பார்த்தோம்னா வந்து லைக் இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் ஐடிசிலாம் வந்து பாப்புலர் சாய்ஸஸ் ஃபார் ஈக்விட்டி ஷேர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா வாட் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் தான். பட் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து ஓவர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பேமெண்ட்ஸு, தென் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் டியூரிங் லிக்விடேஷன். ஈக்விட்டி ஷேர்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி தான் இருக்குள்ள, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இது வந்து ஒரு ஹைப்ரிட் மாதிரி. எப்படின்னா வந்து நம்மளை ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வந்து லைக் பாண்டு மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக வந்து இது வந்துக்கிட்டே இருக்கும், டிவிடெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதே டைம் வந்து ஓனர்ஷிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாண்ட்ஸில் பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு ஓனர்ஷிப் கிடைக்காது, பட் ஈக்விட்டி ஷேரில் வந்து ஓனர்ஷிப் கிடைக்கும். பட் இது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு இது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியும் ஒர்க் ஆகும், அதே டைம் வந்து ஈக்விட்டி ஷேர் மாதிரியும் அந்த ஓனர்ஷிப்பும் வந்து சேர்ந்து ஒர்க் ஆகிறது வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்கிறோம். அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு ரெகுலர் இன்கம் வந்து த்ரூ டிவிடெண்ட்ஸ் மூலிமா வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் வந்து லோவர் ரிஸ்க்கு, ஈக்விட்டி ஷேர் கம்பேர் பண்ணும்போது லோவர் ரிஸ்க்கு. தென் வந்து ப்ரையாரிட்டி ஓவர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களோட நம்மளுக்கு ப்ரையாரிட்டி இருக்கும். இன்கேஸ் ஆஃப் லிக்விடேஷனில் வந்து நம்ம கேபிட்டல் வந்து திரும்பி எடுத்துக்கலாம். தென் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் வந்து டைவர்சிட்டி ஆட் பண்ணுன்றப்போ இது பெஸ்ட் ஆப்ஷனு. யாரெல்லாம் வந்து மாடரேட் ரிஸ்க்கோட ஓனர்ஷிப்பை வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து ஐடியலாக இருக்கும். ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்துடும், ப்ரியாரிட்டி இருக்கும். தென் வந்து ப்ரிஃபரன்ஸ் இன் பேமெண்ட்டு, இப்போனா டிவிடெண்ட்டு அண்ட் கேபிட்டல் ரீபேமெண்ட்லாம் நடக்கும்போது வந்து பிஃபோர் அட் த டைம் ஆஃப் வைண்டிங் அப் நடக்கும்போது நம்ம தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சுக்க வந்து ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருப்பாங்க. தென் வந்து பார்த்தோம்னா நோ ஓட்டிங் ரைட்ஸ். யூஸ்வலி பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடைக்காது. தென் வந்து ஹைப்ரிட் நேச்சர்ஸ், இது வந்து ரெண்டு கம்பைன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எஃப்டி ஆர் பாண்டு மாதிரி ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே டைம் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ஓனர்ஷிப்பு கிடைக்கும். தென் வந்து கன்வெர்ட்டிபிலிட்டி, சம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் வந்து ஈக்விட்டியாக, அதாவது லைக் ஸ்டாக் ஆர் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வந்து க்ரோத் ஃபோக்கஸ்டாக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தோம்னா குமுலேட்டிவ் அண்ட் நான் குமுலேட்டிவ். அன்பெய்ட் டிவிடெண்ட்ஸ்லாம் வந்து மே ஆர் மே நாட் பி கேரிட் ஃபார்வர்ட், ஒருவேளை நமக்கு ஃபார்வர்டாகி வரலாம் ஆர் வராமல் கூட போகலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பார்த்தோம்னா வந்து குமுலேட்டிவ், அன்பெய்டாக இருக்கிற டிவிடெண்ட்ஸ்லாம் வந்துமே கேரிட் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, திருப்பி நம்மளுக்கே வந்து லேட்டராக இது பண்ணிடுவாங்க. தென் நான் குமுலேட்டிவ் பார்த்தோம்னா வந்து அன்பெய்ட் டிவிடெண்ட்ஸ்லாம் வந்து கேரிட் ஃபார்வர்ட் ஆகாது. தென் வந்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸில் வந்து இப்போ கம்பெனி வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் பார்ட்டிசிபேட்டிங்கில் வந்து ஃபிக்ஸட் டிவிடெண்ட் மட்டும் தான் வந்துக்கிட்டே இருக்கும். சர்ப்ளஸ் ப்ராஃபிட் நடக்கும்போது வந்து எந்த ஒரு ஷேரும் கிடைக்காது. கன்வெர்ட்டபிள், ஈஸிலி வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வந்து ஈக்விட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லேட்டரில். தென் வந்து நான் கன்வெர்ட்டபிளும் இருக்குது, ஈக்விட்டி ஷேரை வந்து கன்வெர்ட் பண்ணவே முடியாத சான்ஸும் இருக்குது. தென் வந்து ரிடீமபிள், கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா இஷ்யூ பண்ணவங்க அவங்களோட ஒரு ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு அப்புறமா வந்து ஷேர்ஸை வந்து பைபேக் பண்ணிக்குவாங்க அவங்களே. அதை வந்து நம்ம ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்லுவோம். இர்ரிடீமபிள் பார்த்தோம்னா மெச்சூரிட்டி டேட், அதாவது நோ ஃபிக்ஸ்டு மெச்சூரிட்டி டேட், அது மாதிரி இருந்துக்கவே இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஈக்விட்டி ஷேர் மாதிரியே போயிட்டுருக்கும். பட் இது வந்து இந்தியாவில் வந்து ரேராக தான் இருக்குது. இப்போ ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ டாடா கேபிட்டல் வந்து
குமுலேட்டிவ் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 1000 rupees ஈச்சுக்கு 8% பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் வந்து எவ்ரி இயர் வந்து 80 rupees வந்து டிவிடெண்டாக எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆஃப்டர் 5 years வந்து அந்த கம்பெனி வந்து பைபேக் பண்ணிக்குவாங்க அவங்க ஷேரை. அண்ட் நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண அந்த 1000 rupees ஒரு ஷேருக்கு அப்படின்னா அதையும் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதே இர்ரிடீமபிள்னா வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் டிவிடெண்ட் மூலியமான்ட்டு இருக்கும். ஈக்விட்டி ஷேரை கம்பேர் பண்ணும்போது லோவர் ரிஸ்க்கு. தென் வந்து கம்பெனி வைண்டிங் அப் ஆகும்போது வந்து நம்மளுக்கு ஈக்விட்டி ஷேர் வச்சுருக்காங்கல்ல அவங்களோட நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சுருக்கவங்க தான் ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. தென் வந்து மாடரேட் ரிஸ்க் டேக்கர்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். தென் வந்து இன்கம் சீக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது சூட்டபுளாக இருக்கும். இது வந்து கன்வெர்ட்டபிலிட்டி இன்டூ ஈக்விட்டி அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஃபார் லாங் டேர்ம் கெயின் எடுக்கிறதுக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா வந்து லிமிட்டட் ஓட்டிங் ரைட்ஸ் ஆர் இல்லாமல் இருக்கும். நோ. அப்புறம் வந்து டிவிடெண்ட் வந்து நாட் கம்பல்சரி. இன்கேஸ் ஆஃப் நான் குமுலேட்டிவ் ஷேர்ஸாக இருந்தால் டிவிடெண்ட்ஸ் கிடைக்காது, அதை நம்ம பார்த்து பண்ணணும். அப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து இது லெஸ் லிக்விடிட்டி தான் இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட் ட்ரேடிங் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். தென் வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லை மாதிரி இல்லாமல் லோவர் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் வந்து இந்த ஷேருக்கு இருக்கும். இப்போது ஒரு சின்ன டேபிள் பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வர்சஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஃபியூச்சர் பண்ண டிவிடெண்ட் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு, ஈக்விட்டியில் வந்து வேரியபிள் லாஸ் ப்ரியாரிட்டி தான் கிடைக்கும். பட் இது வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ரிஸ்க் பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸில் வந்து மாடரேட்டு, ஈக்விட்டியில் வந்து ஹை. ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸில் ரொம்ப ஸ்டேபிளாக வந்துருக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், கம்மியாகவும் ஆகலாம் ரொம்ப க்ரோத்தாகவும் ஆகலாம். ஓட்டிங் ரேட்ஸ் பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸஸில் யூஸ்வலி நோ, ஈக்விட்டி ஷேர்ஸில் எஸ். தென் ப்ரியாரிட்டி இன் ரீபேமெண்ட் பார்த்தோம்னா ஹையர் தென் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரை விட வந்து நம்மளோட ப்ரியாரிட்டி வந்து ஹையராக தான் இருக்கும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். சூட்டபிள் ஃபார் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து இன்கம் சீக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதே ஈக்விட்டி ஷேரில் பார்த்தோம்னா க்ரோத் ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, எனக்கு இப்போ இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சோ என்னோடய கோல்ஸ் அச்சீவ் ஆகும்போது இருக்கணுன்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன் இந்தியா டியூரிங் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஃபஸ்ட்டாக லிஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஆர் ஃபாலோ ஒன் பப்ளிக் ஆஃபரிங், அடிஷ்னல் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற கம்பெனி. அவங்க வந்து இஷ்யூ பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எது மூலியமானா த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதில் அப்புறம் வந்து நம்ம வந்து யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபரில் கூட செலக்ட் பண்ணலாம். தென் வந்து டிமேட் அக்கௌண்ட் மூலிமா, ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா லைக் ஜெரோதா, க்ரோ, ஐஎன்டி மணி சம்திங் இதில் மூலியமாலாம் வந்துமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளானது. தென் வந்து இன்கம் ஜென்ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். யாரெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் எனக்கு வேணும், லோவர் ரிஸ்கில் வேணும், அதாவது கம்பேர் டு ஈக்விட்டி ஷேர்ஸில் வேணுன்றவங்க இதை சூஸ் பண்ணலாம். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் ரிட்டையர்டு இண்டிவிஜுவல்ஸு, கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸு, அப்புறம் வந்து எனக்கு ஹைப்ரிட் ஓனர்ஷிப் வேணும் கம்பெனியில், இந்த மாதிரி நினைக்கிறவங்கள சூஸ் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா வந்து ரெப்யூட்டட் கம்பெனிஸான டாட்டா, எல்என்டி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இதில் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வாங்கலாம். நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து டைவர்சிஃபைடு அண்ட் சேஃப் அடிஷனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், G6. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மீன்ஸ் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கிட்டிருந்து மணியை பாரோ பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுற ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இது வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, அதாவது பேக் பை கவர்மெண்ட்டே பேக் பண்ணுறாங்கல்ல, கேரண்டி எடுக்கிறாங்களா, சாவரின் கேரண்டி, அதனால் வந்து இது ரொம்ப சேஃபு. இந்த செக்யூரிட்டிஸில் வந்து ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் கூப்பான் இது வந்து கொடுப்பாங்க. தென் வந்து நம்மளோட பிரின்சிபல் வந்து மெச்சூரிட்டி பீரியடில் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் G6 பார்த்தோம்னா வந்து சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. தென் வந்து ப்ரெடிக்டபிள் இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஃபிக்ஸ்டு இன்கம் வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்கள ஃபண்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். தென் வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு தருவாங்க ஃபார் ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். தென் வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் பாரோயிங்ஸ். பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் தான் உள்ளே வரணும்னு இல்லாமல் ஒரு ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனே வந்து இதை எனேபிள் பண்ணியிருக்கு. இதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம்னா வந்து இஷ்யூ பண்ணுறவங்க யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ரிஸ்க் லெவல் பார்த்தோம்னா வெரி லோ, சாவரின் கேரண்டி. தென் இன்ட்ரெஸ்ட் ஆர் கூப்பான் ஆஃப் இயர்லி ஆர் இயர்லி இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தருவாங்க. மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தோம்னா வேரியஸ் ஆகும், 91 days to 40 years வரைக்கும் இருக்குது. ட்ரேடபிள் சில கேன் பி பாட் அண்ட் சோல்ட் ஆன் செகண்டரி மார்க்கெட், என்எஸ்சி, ஆர்பிஐ, ரீட்டைல் இதில் எல்லாமே வந்து நம்ம வந்து பாட் அண்ட் சோல்டு பண்ணிக்கலாம். டினாமினேஷன் பார்த்தோம்னா யூஸ்வலி வந்து 100 per share, 1000 per share இந்த மாதிரி 1000, 100s தான் வந்து இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ரெஷரி பில்ஸ், T-bills சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட் டேர்ம் G6 91 days, 182 days, 364 daysலாம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. தென் டேட்டட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி டேட்டோட வந்து நம்மளுக்கு கொடுக்கறது.
தேர்ட் டைப் பார்த்தோம்னா வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், எஸ்டிஎல்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸு. அப்புறம் பார்த்தோம்னா சாவரின் கோல்டு பாண்ட்ஸு, கவர்மெண்ட் லிங்க்டு G6 வித் 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு தருவாங்க. தென் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாண்ட்ஸ் வந்து பீரியோடிக்கலி ரீசெட் ஆகிட்டே இருக்கும். வந்து அந்த எப்படி சொல்கிறது, ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். தென் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்டு பாண்ட்ஸு, இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூட வந்து இந்த பாண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கும். இப்போ ரேராக தான் இஷ்யூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பாண்ட் வந்து ஒரு நல்ல பாண்டுன்னு சொல்லலாம். இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து 10 இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, 7.1% ஆனுவல் கூப்பானோட. அவர் வந்து 7,100 rupees வந்து எவ்ரி இயர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றுக்கிட்டே இருப்பார் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு. தென் வந்து எண்ட் ஆஃப் 10 year வந்து அவரோட 1 lakh வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க மெச்சூரிட்டி அமௌண்ட்டை. எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம்னா சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் 8 year மெச்சூரிட்டி பீரியடில் இருக்கும். 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் கோல்டு ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண இது. நோ கேபிட்டல் கெயின்ஸ் இஃப் ஹெல்ட் டில் மெச்சூரிட்டி. நம்ம 8 years மெச்சூரிட்டி வரைக்கும் லாக்இனில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் G6 பார்த்தோம்னா, ஹை சேஃப்டி, டிஃபால்ட் ரிஸ்க் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்ட் இன்கம் அண்ட் ரெகுலர் இன்டர்வல் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் நம்ம வந்துட்டே இருக்கும். செகண்டரி மார்க்கெட்லேயும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். தென் வந்து டிடிஎஸ் வந்து எதுவும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன், லாங் டேர்மான கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது வந்து ரீட்டெயிலாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் ஆர் என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா வந்து ஈக்விட்டி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் லோவராக தான் இருக்கும். லாங் மெச்சூரிட்டி பீரியட் வந்து இருக்குது. இதுக்கு ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கம்மி. தென் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து டேக்ஸபிளாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் இப்போ 8 yearக்கு பாண்ட் இது பண்ணுறோன்னா அந்த 8 years நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் தெரியுமா. அது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸஸ்லாம் வந்துடும். பட் அதை வந்து மெச்சூரிட்டி பீரியடில் வரைக்கும் வச்சுட்டு இருக்கும்போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். தென் வந்து சென்சிட்டிவ் டு இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பாண்டோட ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆயிரும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் G6 செக்யூரிட்டிஸ் இன் இந்தியா பார்த்தோம்னா வந்து ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல், G6 ஆன்லைன்லேயே வாங்குறதுக்கான டைரக்ட் பிளாட்ஃபார்ம், தென் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் என்எஸ்சி பிஎஸ்சி த்ரூ டிமேட் ஆர் ப்ரோக்கர்ஸு, தென் கில்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்டெரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது G6ல் வியா மியூச்சுவல் ஃபண்டு. ஃபோர்த் ஒன்று பார்த்தோம்னா பேங்க் அண்ட் பிரைமரி டீலர்ஸ் ஃபார் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. தென் வந்து நான் காம்படிட்டிவ் பிட்டிங் இன் ஆக்ஷன்ஸ், ஆர்பிஐ வந்து வீக்லி கண்டக்ட் பண்ணுற G6 ஆக்ஷன்ஸில் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹூ ஷுட் இன்வெஸ்ட் இன் G6? யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன்ஸு, தென் ரிட்டையர்டான இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து ரெகுலர் இன்கம் வேணும்னு நினைப்பாங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து சூட் ஆகும். தென் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், அவங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும்னு நினைப்போம்ல, நம்மளுக்குலாம் வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே. தென் வந்து லாங் டேர்ம் சர்வீஸ், கவர்மெண்ட் பேக் பண்ண எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும், செக்யூரிட்டி வேணும், ப்ரைவேட் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தின்றவங்களுக்குலாமே வந்து இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேங்க் எஃப்டி ஈக்விட்டி G6 மூணுத்துக்கு ஒரு கம்பேரிசன் வச்சு பார்த்தோம்னா வந்து சேஃப்டியில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஹை. ஏன்னா வந்து அவங்க கவர்மெண்ட்டே பேக் பண்ணுறதுனால. இதே பேங்க் எஃப்டிஸும் வந்து ஹையாக தான் இருக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மாடரேட் டு லோ. இதே ரிட்டர்ன் பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி 6 to 8%, பேங்க் எஃப்டி வந்து 5 to 7%, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 to 15%. ஸோ ரிட்டர்ன் வந்து இது கம்மியாக தான் கிடைக்கும். லிக்விடிட்டி பார்த்தோம்னா வந்து மாடரேட், ட்ரேடபிள் தான், பட் அதே டைம் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும். பேங்க் எஃப்டி வந்து ஹை, டக்குன்னு எடுத்துக்கலாம். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஹை. தென் வந்து மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தோம்னா ஷார்ட் டு வெரி லாங், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பேங்க் எஃப்டி வந்து ஷார்ட் அண்ட் மீடியம். ஈக்விட்டி ஷேரில் வந்து மெச்சூரிட்டி வந்து நோ மெச்சூரிட்டி, எப்போ வேணாலும் நம்ம எடுக்கலாம். இந்த ஒரு மெச்சூரிட்டி டேட்டே நம்மளுக்கு கிடையாது, இப்போ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா வந்து ஸ்பெசிஃபிக்கான டேக்ஸ் பெனிஃபிட் எதுவும் இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில். இப்போ நம்ம அப்ளை பார்த்த மாதிரி வந்து டில் மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டேக்ஸ் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. தென் பேங்க் எஃப்டியில் பார்த்தோம்னா வந்து 5 year இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு செக்ஷன் 80C படி டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸ்லேயே கிடையாது, எக்ஸப்ட் ELSS அதில் மட்டும். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட். யாரெல்லாம் வந்து அவங்களோட ரொம்ப சேஃப்டி முக்கியம், சேஃப்டியை வேல்யூ பண்ணுறவங்களுக்கு, ஸ்டெபிலிட்டியை, தென் வந்து ஸ்டெடி இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். இப்போ வந்து வித் ஆர்பிஐயோட புஷ் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் வந்து ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் மூலியமாக வந்து உள்ளே கொண்டு வரணும். அப்படின்றப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப மோர் ஆக்சசிபிளாக இருக்குது, ரொம்ப ஃபஸ்ட் இருந்ததை விட ரொம்ப ஆஃபர்டபுளாக இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட மிக்ஸும், சாவரின் கோல்டு பாண்ட்ஸோட ஒரு மிக்ஸும், அப்புறம் வந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், இந்த மிக்ஸ் எல்லாமே வந்து இந்த 3 மிக்ஸையும் நம்ம வந்து எடுத்துக்க மூலியமாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஸ்ஃபைடும் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து ஒரு லோ ரிஸ்க் ஃபவுண்டேஷனாக இந்த 3 நம்ம வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் வந்து மெனி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து மணியை கலெக்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தமாக பூல் பண்ணி வந்து ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, அதர் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு ஷேரை வந்து டைரெக்டாக வாங்குறதில்ல, ஒரு சிங்கிள் ஷேரை, ஒரு யூனிட் ஆஃப் ஃபண்டு, ஒரு நிறையா ஃபண்டை வாங்கி அதை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க, மிக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், அது அதர் செக்யூரிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோன்னா வந்து டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது. தென் வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது யார்? ப்ரொஃபஷனல்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். தென் வந்து டைவர்சிஃபிகேஷன் மூலிமா வந்து ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறது, லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன் கிடைக்கும், ப்ளஸ் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் வந்து ஈஸி அண்ட் ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், லைக் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, சிப் இப்போ 100 ரூபாயிலிருந்து பண்ணுறாங்கல்ல, இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் சொல்லலாம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம்னா வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ரிசர்ச் மூலிமா வந்து டிசிஷன் டேக் பண்ணுவாங்க, ஒரு கெஸ் இல்லாமல். நம்ம பண்ணுறதா இருந்தால் வந்து அதுக்கேற்ற நாலேஜ் அண்ட் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வேணும். இங்கே ப்ரொஃபஷனல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. தென் வந்து டைவர்சிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில், அப்புறம் வந்து ரிஸ்க்கை வந்து ஓவரால் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க டைவர்சிஃபிகேஷன் மூலியமாக. தென் வந்து ஆஃபர்டபுள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா வந்து 100 ரூபாயிலிருந்து கூட வருது இல்லை, இது வந்து நல்ல ஒரு ஆஃபர்டபுளாகவே இருக்கும் நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யார் ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்குமே. தென் வந்து லிக்விடிட்டி ஈஸியாக வந்து ரிடீம் பண்ணிக்க முடியலாம், எக்ஸப்ட் இஎல்எஸ்எஸ், அது வந்து 3 இயர் லாகின் பீரியடு, மற்ற ஃபண்ட்லாமே வந்து ஈஸியாக ரிடீம் பண்ண முடியும். தென் வந்து நெட் அசெட் வேல்யூ பெர் யூனிட் ஆஃப் ஃபண்ட் வந்து டெய்லி பேஸ்ட் ஆன் மார்க்கெட் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் வந்து இவங்க வந்து ரெகுலேட்டட் பை செபி, இன்வெஸ்டரோட ப்ரொடெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக. தென் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து பை அசெட் கிளாஸஸில் பார்ப்போமே. ஈக்விட்டி ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் வந்து ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். எக்ஸாம்பிள் எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டு அதெல்லாமே சொல்லலாம். தென் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபண்ட்ஸு கவர்மெண்ட் ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அசெட் கிளாஸஸ் லோ டு மீடியம், HDFC கார்பரேட் பாண்ட் ஃபண்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் வந்து ஹைப்ரிட் ஃபண்டு மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ரிஸ்க் லெவல் வந்து மீடியம், ஐசிஐசி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வச்சு பார்த்தோம்னா வந்து க்ரோத் ஃபண்ட்ஸு, க்ரோத் ஃபண்ட் டைப் பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் நடக்கும். தென் வந்து மோஸ்ட்லி ஈக்விட்டியில் வந்து இருக்கும். இன்கமான ஃபண்ட்ஸ் டைப் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்கமாக வேணும், இதுதான் என்னோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொவைட்ஸ் ரெகுலர் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெப்ஸ் பாண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லலாம். தென் வந்து என்னோட அப்ஜெக்டிவ் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணுறது தான் அப்படின்றப்ப இஎல்எஸ்எஸ் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் வித் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்டர் 80C, இதெல்லாம் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். பை ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஓப்பன் எண்டட்னு ஒன்று இருக்குது, எப்போனாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ரிடீம் பண்ணிக்கலாம், மோஸ்ட் காமனாக இது பண்ணுறது. தென் வந்து க்ளோஸ் எண்டட் லாக்இன் பீரியட் இருக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணுறது. தென் வந்து இன்டர்வல் ஃபண்ட்ஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வல்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா பார்த்தோம்னா வந்து வி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ் லைக், அதாவது வந்து ஒரு சவுண்டான ஆப்ஸாக சொல்லலாம், க்ரோ, ஜெரோதா, பேடிஎம், ஐஎன்டி மணி சம்திங், இதெல்லாமே வந்து. அப்புறம் பேங்க் மூலிமா த்ரூ பேங்க்ஸ் ஆர் ஃபண்ட்ஸு, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க எல்லாமே. தென் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிப் மூலிமா லம்சம் மூலிமா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் த்ரூ டிமேட் அக்கௌண்ட் ஆர் RTA பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் CAMS, K-Fintech ஆர் சம் அதர் ஃபின்டெக்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம். இப்போ ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டில் வந்து ஈக்விட்டியில் 1000 rupees பெர் மந்த் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க சிப் மூலிமா. ஆஃப்டர் 10 years வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து க்ரோத் ஆகிருக்கும் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ். 12 to 15% பெர் இயர் ஆன் ஆவரேஜ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்குன்னு வச்சுக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ, லோ என்ட்ரி அமௌண்ட் தான் இருக்கும், ரொம்ப ஆஃபர்டபுள். தென் வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வெல் ரெகுலேட்டடு செபி இருக்கனால. தென் வந்து ஃப்ளெக்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் லைக் லம்சமாகவும் கட்டலாம், சிப் மூலியமாகவும் கட்டலாம். சூட்டபிள் ஃபார் ஷார்ட்டு, மீடியம் அண்ட் லாங் டேர்ம், மூணுக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். இதே டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் பார்த்தோன்னா வந்து மார்க்கெட் லிங்க்டு ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஃபுல் கேரண்டியர் கிடையாது, ஏன்னா இது மார்க்கெட் எப்போனாலும் இறங்கும். தென் வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, மேபி ப்ரொஃபஷனல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால சிலதுக்கெலாம் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. சம் ஃபண்ட்ஸ்லாம் வந்து இயர்லி வித்ட்ராவல் நடக்கும்போது என்ன ஆகும்னா வந்து அதுக்கு வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நம்மளோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் ஆஃப் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஃபண்ட் மேனேஜர் வந்து புவராக சூஸ் பண்ணுறாருனா அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ரிஸ்க் பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மீடியம், ஃபிக்ஸ் டெபாசிட் வந்து ரிஸ்க் லோ, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ஹையாக இருக்கும்.
ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 18 to 15%, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 5 to 7%, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 to 20+% வந்து இருக்குது. லிக்விடிட்டி பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹை, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஹை, தென் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹை. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இஎல்எஸ்எஸ் ஒன்லி ஆர் சம்திங் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, அது மட்டும் தான் கிடைக்கும். எஃப்டியில் வந்து 5 year எஃப்டி ஒன்லேயே வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஈக்விட்டிஸில் ஷேர்ஸில் வந்து நோ, அன்லெஸ் அது வந்து இஎல்எஸ்எஸ் ஆர் டிக்ளேர்டாக இருந்தால். இதில் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுமான்னு பார்த்தா எஃப்டிலையும் ஈக்விட்டி ஷேர்ஸ்லேயும் தேவைப்படாது, நம்ம ரிசர்ச் போதும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மேக்ஸிமம் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து தேவைப்படும். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆக்சசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியா அதிகமாக எல்லாருமே பண்ணிருக்காங்க. இது வந்து பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த சிப் மூலியமா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சிப் மூலியமா, தென் ரிட்டையர்டு இண்டிவிஜுவல்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ரெகுலர் பேமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு அப்போ ஒரு க்ரோத் வேணும் ஏதாச்சும் வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து யாரில் வந்து ஓவர் டைமில் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஐடியலாக இருக்கும். பை ஸ்டார்டிங் ஏர்லி வந்து நம்ம ஸ்மால் சிப் அமௌண்ட் வந்து கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுற மூலிமா வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வந்து மினிமம் எஃபெக்டோட அண்ட் மேக்ஸிமம் க்ரோத்தோட கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரியல் எஸ்டேட்டு. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லைக் லேண்டு, ரெசிடென்டல் ஹோம்ஸு, கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஆர் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுலேருந்து நம்ம எந்த மாதிரி அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு இருக்குன்னா ரிட்டர்ன்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறது த்ரூ ரெண்டல், ரீசேல் ஆர் அப்ரிசியேஷன் இன் வேல்யூ மூலியமாக வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேஞ்சிபிள் அசட்டு அன்லைக் ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸ். அதே டைம் வந்து இதுதான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் பார்த்தோம்னா வந்து ரெகுலரான ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தென் வந்து பெனிஃபிட் ஃப்ரம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் ஓவர் டைமில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தென் லாங் டேர்ம் வெல்த் அண்ட் செக்யூரிட்டி வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறது. தென் வந்து ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு தடுப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து டேஞ்சிபிலிட்டி, ஃபிசிக்கல் அசெட்டாக தான் இருக்குது, லைக் லேண்டு, ஃப்ளாட் அண்ட் பில்டிங்ஸு. ஸோ நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். லாங் டேர்ம் க்ரோத்து, தென் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஜென்ரலி இன்க்ரீசஸ் ஓவர் டைம். ரெண்டல் இன்கம், மந்த்லி இன்கம் ஃப்ரம் டெனன்ட்ஸ் இன் ரெசிடென்டல், தென் வந்து கமர்ஷியல் ஸ்பேசஸ், ஆஃபீஸ் பில்டிங்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளால் ரெண்டல் இன்கம் வந்து எடுத்துக்க முடியும். தென் வந்து லோ லிக்விடிட்டி, அன்லைக் ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் ஆர் எஃப்டிஸ் எல்லாம் மாதிரி இல்லாமல் கேஷை வந்து நம்ம குயிக்காக பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. தென் வந்து ஹை இனிஷியல் கேபிட்டல், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்தோன்னா இது வந்து லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். லீகல் அண்ட் மெயின்டெனன்ஸும் இருக்குது. இன்வால்வ்ஸ் டாக்குமெண்டேஷனு, டேக்ஸஸு, அந்த அப்கீப், அதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் எல்லாமே வந்து இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து ரெசிடென்டல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்பார்ட்மெண்ட்டு, ஹவுஸு, ரெண்டட் ஹவுஸு, அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்குற மாதிரி. தென் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஆஃபீஸ் பில்டிங்ஸு, ஷாப்ஸு, மாலை வந்து லீஸ் கொடுறது, பிஸ்னஸ்க்கு எல்லாமே வந்து. அப்புறம் வந்து லேண்டு, பிளாட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓப்பன் லேண்டை வந்து ரீசேல் பண்ணுறதுக்காக வந்து டெவலப்மெண்ட் பண்ணி ரீசேல் பண்ணுறதுக்காக வாங்குறது வந்து சொல்லலாம். தென் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஓன் ரெண்டல் அசெட் வச்சுருப்பாங்க, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இன்வெஸ்டிங் இன் எம்பசி ரைட் ஷேர்ஸு, அது அவங்க வந்து என்எஸ்சிலேயும் பிஎஸ்சிலேயும் இருப்பாங்க. இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு 2 BHK ஃப்ளாட் வந்து கோயம்புத்தூரில் வாங்கி அதை வந்து 12,000 rupees ரெண்ட் பண்ணுறது வந்து ரெசிடென்டல் இதில் வரும். தென் வந்து பர்ச்சேசிங்க கமர்ஷியல் ஸ்பேஸ் இன்சேஞ்ச் அது வந்து லீஸ் கொடுலாம் ரீட்டைல் ஷாப்புக்கு. தென் வந்து இப்போ மாடர்னாக போயிட்டுருக்க இன்வெஸ்டிங் இன் எம்பசி ஆஃப் பர்ஸ் ரைட்ஸ், அவங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியை வந்து ஒரு ரெண்டல் அசெட் ஆர் ஃபிசிக்கல் அசெட் வச்சுருப்பாங்க மார்ட்டேஜில், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஸ்டேபிள் அண்ட் பேசிவ் இன்கம் வந்து கொடுக்கும், லைக் ரெண்ட் அந்த மாதிரி. அப்புறம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கும், ஓவர் த இயர்ஸ் அப்ரிசியேஷன் நடக்கிறது. தென் வந்து கொலாட்ரல் வேல்யூ ஃபார் லோன்ஸ், ஒரு லோன் வாங்குறதுக்கு வந்து இது நம்ம வந்து ஒரு கொலாட்ரலாக வந்து சப்மிட் பண்ணலாம். தென் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு வந்து பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ஐடியல், பர்சனல் யூஸ் பொட்டன்ஷியல் இருக்குனால இது ஒரு டேஞ்சபிள் அசட்டு. டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க் பார்த்தோம்னா வந்து லார்ஜ் கேபிட்டல் அண்ட் லோன்ஸ் வந்து இது ரெக்வயர் ஆகும். அதே டைம் வந்து லோ லிக்விடிட்டி, ரொம்ப டைம் எடுக்கும் செல் பண்ணுறதுக்கு. தென் வந்து மார்க்கெட் கண்டிஷன், அப்புறம் லொக்கேஷன் ரிஸ்க் எல்லாமே வந்து இதில் மாறும், அட்வான்டேஜாக அமையும். தென் வந்து லீகல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டைட்டில் டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இருக்குது. தென் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் டேக்ஸ் காஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட் வெர்சஸ் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா, இப்போ ரிஸ்க் பார்த்தோமே, ரியல் எஸ்டேட்டில் வந்து மீடியம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மீடியம், பேங்க் எஃப்டியில் வந்து லோ ரிஸ்க். இது ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து 8 to 12% கிடைக்கும், எம்எஃப்ல வந்து 18 to 15%, எஃப்டிஸில் வந்து 5 to 7%. லிக்விடிட்டி பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பேங்க் எஃப்டிஸும் ரொம்ப ஹையாக இருக்கும், ரியல் எஸ்டேட் வந்து லோ, ஏன்னா டக்குன்னு நம்மளால் வந்து சேல் பண்ண முடியாது.
தென் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா வந்து இன்கம் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து ரெண்ட் மூலியமாக வரலாம் ஆர் சேல் மூலியமாக வரலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டிவிடெண்ட்ஸ், எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் மூலியமாக இருக்கும். கேபிட்டல் பார்த்தோம்னா எம்எஃப் ஆர் பேங்க் எஃப்டிஸில் வந்து லோ மீடியம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். டக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாதுல்ல அதுக்கு. அதே டைம் ஹவு டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட் இன் இந்தியா பார்த்தோம்னா நம்ம டேரெக்டாக வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆர் ரெசிடென்டல் ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ணுறது ஆர் வந்து ரேட் மூலியமாக வந்து ஸ்மால் டிக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து அவங்க வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. தென் வந்து பில்டர்ஸ் கூட அதர் இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது. தென் ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரியல் எஸ்டேட்டை வந்து கன்சல்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் தான் வந்து ரொம்ப ஓல்டு அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறதும், தென் ட்ரஸ்டடு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷனுக்கும் அப்புறம் பேசிவ் இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ரியல் எஸ்டேட் தான் முதல்ல ஆதி காலத்துலேருந்தே இருக்கிறது. பட் இது வந்து இனிஷியல் கேபிட்டல் வந்து ரொம்ப ஹையாக தேவைப்படும், அதே டைம் வந்து ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் தேவைப்படும். பட் அட் சேம் டைம் இது வந்து ஸ்டெபிலிட்டி, அப்ரிசியேஷன், இன்ஃப்ளேஷன் லிங்க்டு அண்டு ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுக்கும். ஃபார் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து மிக்சிங் ஆஃப் டைரக்ட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, தென் வந்து நேரில் போய் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, தென் வந்து மாடர்ன் டூல்ஸ் லைக் ரைட்ஸ் எல்லாமே வந்து போத் க்ரோத் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸையும் வந்து நம்மளுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னால் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆர் டிஜிட்டல் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சொல்லலாம். டு ப்ரொடெக்ட் வெல்த், ஹெட்ஜ் அகேண்ட் இன்ஃப்ளேஷனு, தென் வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது. கோல்டு தான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான அண்ட் சேவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியா, ட்ரஸ்டட் பை ஃபேமிலிஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணிருக்கோம் கோல்டு. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து எக்கனாமிக் அன்சர்டினிட்டி நடக்கும்போது நம்ம வெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கோல்டு உதவும். அதே டைம் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஓவரால் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் இன்ஃப்ளேஷன் அண்ட் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்து நடக்கிறப்போ அதுக்கு ஹெட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஃப்யூச்சர் நீட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒகேஷன்ஸ்க்காக கூட இந்த கோல்டை வந்து ஒரு அசட்டாக பில்டு பண்ணிக்க முடியும். டு இன்வெஸ்ட் இன் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு அசட்டுன்னு இருக்குது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து டேஞ்சிபிலிட்டி, ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கனால ஜுவல்லரி, காயின்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து டிஜிட்டல் ஃபார்மேஷனில் இப்போலாம் இருக்குது சாவரின் கோல்டு பாண்ட்ஸ், இடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜு, இன்ஃப்ளேஷன் பீரியடில் வந்து கோல்டு வந்து அதோட வேல்யூ வந்து ரீடைன் ஆகிட்டே தான் இருக்கும். தென் லிக்விடிட்டி, ஈஸியாக வந்து இந்தியன் குளோபலில் வந்து நம்மளால் சோல்டு பண்ண முடியும். கல்ச்சுரல் வேல்யூவும் இருக்குது, ஹைலி வேல்யூடு இன் இந்தியன் ட்ரெடிஷனல் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து கல்ச்சுரல் வேல்யூ இருக்குது. தென் வந்து குளோபலி ட்ரேடட், இன்டர்நேஷ்னல் அக்செப்டட் அண்ட் வேல்யூடு கமாடிட்டின்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கோல்டு பார்ப்போமே, ஜுவல்லரி, ட்ரெடிஷ்னல் ஃபார்மு நம்ம வியரிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் பட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும், நாட் அ பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. தென் வந்து காயின்ஸ் அண்ட் பார்ஸ், 25 கேரட் கோல்டுலாம் சொல்கிறோம்ல, காயின்ஸ் அண்ட் பிரிக்ஸ், இது வந்து பெட்டர் பியூரிட்டி, குட் ஃபார் கிஃப்டிங் அண்ட் சேவிங்ஸ். தென் பிஸ்கெட்ஸ், இந்த ஸ்மால் பார்ஸில் இருக்கும் 10 கிராம் 20 கிராம் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து பேங்க் லேண்ட் லாக்கர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதே டிஜிட்டல் கோல்டு பார்த்தோம்னா கோல்டு இடிஎஃப்ஸ், ஷேர்ஸ் மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் கோல்டு மூலிமா இது வந்து பேக் ஆகிருக்கும். தென் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணுவாங்க வித் 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ப்ளஸ் ப்ரைஸ் ரிட்டர்ன். தென் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் வாலெட் கோல்டு, ஆன்லைன் மூலிமா வாங்குறோம்ல, பேடிஎம், ஃபோன்பே சம்திங் இந்த மாதிரி ஆப்ஸ் மூலியமாலாம் வாங்குறது. அப்புறம் சம் ஜுவல்லரி ஷாப்ஸில் இப்போல்லாம் வந்து அவங்க ஆப் வச்சுருக்காங்க, நகை சீட்டு போடுறோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. தென் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஒரு கம்பெனி ஆர் கோல்டு அசட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டு மொத்தமாக பண்ணுறது. தென் வந்து இப்போ ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் வந்து ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுறதுல ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி வாங்கிட்டே இருப்போம். ஆஃப்டர் 8 இயர்ஸ் வந்து நம்ம அந்த பாண்டு ரிடீவ் பண்ணுறது மூலிமா கரண்ட் கோல்ட் ப்ரைஸில் வந்து நம்ம ரிடீவ் பண்ணிக்க முடியும். தென் கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் ஃப்ரீ, அந்த கேபிட்டல் கெயினுக்கு வந்து டேக்ஸ் வந்து போட மாட்டாங்க. பட் இது வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஏதாச்சும் பண்ணோன்னா இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம 10 கிராம் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து எஸ்பிஐயில் வாங்கி அதை வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது செல் பண்ணுறது இருக்குது ட்ரெடிஷ்னல் ஃபார்மில். அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு பார்த்தோம்னா வந்து ஹை லிக்விடிட்டி, ஈஸியாக வந்து சோல்வ் பண்ணிடலாம். தென் குளோபலி அக்செப்டட் அண்ட் வேல்யூடு, லாங் டேர்ம் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் கிடைக்கும். சேஃப் ஹேவன் ஃபார் டியூரிங் மார்க்கெட் கிராஷ் ஆகலப்பெல்லாம் வந்து கோல்டு தான் வந்து பயங்கரமான ஒரு சேஃபு. தென் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். சம் ஃபார்ம்ஸ் லைக் இந்த கோல்டு சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்லாம் வந்து மற்றதை விட எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. தென் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க் பார்த்தோம்னா வந்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ண மாதிரி ரெகுலர் இன்கம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் கோல்டு வந்து ஸ்டோரேஜ் அண்ட் சேஃப்டி ரிஸ்க் வந்து இருக்குது, அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். தென் வந்து மேக்கிங் சார்ஜஸ், கோல்டு மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டிலாமே வந்து ஜுவல்லரிக்கு அப்ளை ஆகும். தென் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து இது வாலட்டைல், டக்குலாம் ரேட் ஏறாது.
ஃபைனலி பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ் வந்து லோவராக இருக்கும். ஈக்விட்டிஸை கம்பேர் பண்ணும்போது லாங் ரனில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து லோவராக தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் ஒரு ஹெட்ஜாக யூஸ் பண்ணுறதுக்கு கோல்டு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். கோல்டு வெர்சஸ் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரிஸ்க் பாருமா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லோ டு மீடியம், ஈக்விட்டி ஷேர் வந்து ஹை, எஃப்டி வந்து லோவாக இருக்கும். ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து 6 to 10%, கோல்டில் ஈக்விட்டியில் வந்து 12 to 15, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 5 to 7. லிக்விடிட்டி பார்த்தோம்னா கோல்டு ஈக்விட்டி ஷேர் எஃப்டி மூணுமே வந்து லிக்விடிட்டி அதிகம் தான், எப்போ வேணாலும் ஈஸியாக மாற்றிக்க முடியும் கேஷாக. தென் இன்கம் பார்த்தோம்னா சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது ஈக்விட்டி ஷேர் எஃப்டிஎல்லாம் வந்து டிவிடெண்ட்ஸ் மூலிமாவும் இன்ட்ரெஸ்ட் மூலிமாவும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து ஈக்விட்டி ஷேருக்கும் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதே டைம் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குது, எஃப்டிக்கு மட்டும் இருக்காது. ஹவு டு இன்வெஸ்ட் இன் கோல்டு இன் இந்தியா பார்த்தோம்னா நம்ம வந்து ஜுவல்லரி ஆர் பேங்க்ஸில் மூலிமா ஃபிசிக்கல் கோல்டு பை பண்ணிக்கிறோம். தென் வந்து சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் வந்து ஆர்பிஐ மூலிமா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தென் கோல்டு இடிஎஃப் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் மூலிமா ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் வாங்கிக்க முடியும். தென் வந்து கோல்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், வாலெட் பேஸ்டு மொபைல் ஆப்ஸு ஒரு ஜுவல்லரியோட ஆப்ஸ், ஷாப் ஆப்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். தென் வந்து கோல்டு ஃபோக்கஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வந்து கோல்டு தான் எப்பயுமே ஒரு ரிலையபிள், லாங் டேர்ம் அண்ட் கல்ச்சுரலி ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட். அது முக்கியமாக இந்தியாவில். அதை நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மாக பண்ணும்போது ஃபேமிலி யூஸ்க்காக வச்சுக்கலாம், கல்ச்சுரல் வேல்யூ மூலிமா. தென் வந்து டிஜிட்டல் ஃபார்ம்ஸாக வந்து ரிட்டர்ன்ஸ் அண்ட் சேஃப்டி மூலிமா வச்சுக்கலாம். கோல்டு வந்து ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார் வெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுல வந்து ஒரு பயங்கரமான வேல்யூ இருக்குது இதுக்கு. அதே டைம் வந்து இன்ஃப்ளேஷனு, எக்கனாமிக் ஸ்லோ டவுனு, மார்க்கெட் கிராஷு, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்பெல்லாம் வந்து கோல்டு தான் வந்து ஒரு பயங்கரமான ஹெட்ஜுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோலையும் மேக்ஸிமம் வந்து கோல்டு வந்து மஸ்ட் ஹேவ் ஆப்ஷனாக வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் சில்வரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன் மூலிமாவோ ஆர் வெல்த் ப்ரொடெக்ஷனுக்காக வந்து எய்ம் பண்ணுறது. சில்வர் வந்து லைக் கோல்டு மாதிரியே ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தான், பட் இது வந்து ஸ்டோர் வேல்யூவும் இருக்கும், அதே டைம் வந்து இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி வேல்யூவும் இதுக்கு இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் சில்வர் பார்த்தோம்னா வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ பியாண்ட் கோல்டு அண்ட் ஈக்விட்டியில் அது போக நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறப்போ சில்வரை வந்து யூஸ் பண்ணலாம். க்ரோயிங் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் மூலிமா இதனால் வந்து சில்வர் மூலிமா பெனிஃபிட் இருக்குது. தென் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் கரன்சி ஃப்ளக்சுவேஷன் கோல்டு மாதிரியே வந்து இதுவும் வந்து வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். குளோபலி இது வந்து கோல்டு மாதிரி ஒரு அக்செப்டட் கமாடிட்டின்னு சொல்கிறாங்க. தென் வந்து ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ஓவர் டைமில் வந்து நடக்கிறனால வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து லைக் அ கோல்ட் இஸ் ப்ரெஷியஸ் மெட்டல் தான், குளோபலி ரெகனைஸ்ட் பண்ணது அண்ட் வேல்யூபிள் கமாடிட்டி. டியூவல் யூஸும் இருக்குது, யூஸ்ட் இன் ஜுவல்லரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸ், சோலார்ஸ் எக்ஸட்ரா இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது வாலடைல் பார்த்தோம்னா வந்து ப்ரைஸ் வந்து மோர் தென் கோல்டை விட ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது ட்ரேடபிள் தான், கேன் பி பாட் அண்ட் சோல்டு ஈஸிலி இன் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஃபார்ம். ஆஃபர்டபுள் பார்த்தோம்னா சீப்பர் தென் கோல்டு, சூட்டபிள் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். டைப்ஸ் ஆஃப் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சில்வர் பார்த்தோம்னா ஜுவல்லரி ட்ரெடிஷ்னல் ஃப்ரம் த கிஃப்டிங் அண்ட் யூஸு, பட் இதுக்கும் சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். தென் காயின் அண்ட் பார்ஸ், பியூர் சில்வர் வந்து பேங்க்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸில் வந்து அவைலபிளாக இருக்கும், பட் வந்து இதோடக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தேவைப்படும். யூட்டென்சில்ஸ் பார்த்தோம்னா வந்து எஸ்பெஷலி ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் வந்து அதிகமான இடத்துல வந்து சில்வர் யூஸ் பண்ணிருக்காங்க, பட் நாட் ஐடியல் ஃபார் ப்ரைஸ் ரிட்டர்ன், இதில் எதுவும் நடக்க போகிறதில்ல. தென் டிஜிட்டல் சில்வர் பார்த்தோம்னா வந்து சில்வர் ETFs இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுவும் கோல்டு மாதிரியே பேக்ட் பை ஃபிசிக்கல் சில்வர் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா ட்ரேடான கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் லைக் MCS, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. தென் டிஜிட்டல் சில்வர் ஆப்ஸ் மூலிமா வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ் வந்து வாங்கலாம், பேடிஎம், ஃபோன்பே எக்ஸட்ரா சம்திங். தென் வந்து சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்வெஸ்ட் இன் சில்வர் வியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி சில்வர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து டிஜிட்டல் சில்வர்ஸ் வந்து ஒரு பேடிஎம் மூலிமா வந்து 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஆஸ் அ சில்வர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம வந்து எனி டைமில் வந்து செல் பண்ணலாம், ரிட்டர்னை வந்து எடுத்துக்கலாம், ஆர் டேக் டெலிவரி ஃபிசிக்கல் ஃபார்மாக எடுத்துக்கலாம், ஒரு அமௌண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். தென் இன்வெஸ்ட் இன் சில்வர் ETF வியா ஜெரோதார் க்ரோத் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, இது வந்து ஆக்சுவல் சில்வர் பேக் பண்ணியிருக்கோம், அதே டைம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ட்ரேட் இன் சில்வர் மினி ஃபியூச்சர்ஸ் ஆன் MCX ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இது வந்து ஒரு கமாடிட்டியை யூஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பேஸில் ஏதாவது பண்ணுவாங்க. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், லோ ப்ரைஸ் தென் கோல்டுனால. தென் வந்து க்ரோயிங் டிமாண்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறனால வந்து பொட்டன்ஷியல் அப்ரிஷியேஷன் வந்து நடக்கும். தென் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம், மல்டிபிள் ஃபார்மேட்ஸ்லேயே இருக்குது, ஜுவல்லரி, டிஜிட்டல், ETF, ஃபியூச்சர்ஸ் இதெல்லாமே வந்து வந்திருக்கு. லிக்விடிட்டி பார்த்தோம்னா வந்து ஈஸிலி செல் பண்ணுறது தான் ஆன் ஆப்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சஸில். அது நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மல்டிபிள் ஃபார்மேட்ஸில் இருக்கும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குல்ல,
இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அட்வான்ஸானவங்க வந்து தான் யூஸ் பண்ணணும். டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க் பார்த்தோம்னா வந்து கோல்டை விட இது வந்து வாலடைல் ஜாஸ்தி, என்ன நடக்கும்னே தெரியாது. தென் வந்து ஃபிசிக்கல் சில்வர் நீட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் சேஃப்டி. தென் நோ ரெகுலர் இன்கம் வந்து டிவிடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக வந்து எதுவும் கிடைக்காது, கோல்டு மாதிரி பாண்ட்ஸ் மாதிரி அது மாதிரிலாம். தென் வந்து குளோபல் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியோ இண்டஸ்ட்ரியல் ஸ்லோ டவுன் நடக்கிறனாலே வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட். சில்வர் வெர்சஸ் கோல்டு வெர்சஸ் ஈக்விட்டிஸ் பார்த்தோம்னா வந்து ப்ரைஸ் வால்டியில் பார்த்தோம்னா சில்வர் வந்து ஹை, கோல்டு வந்து மாட்ரேட், ஈக்விட்டிஸ் வந்து ஹை. லிக்விடிட்டி பார்த்தோம்னா சில்வர் வந்து மீடியம் டு ஹை, பட் கோல்டு அண்ட் ஈக்விட்டிஸ் வந்து ரெண்டுமே ஹையில் தான் இருக்கும். ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் பார்த்தோம்னா கோல்டு வந்து மாட்ரேட் டு ஹை, ஈக்விட்டிஸ் ஹை, பட் சில்வர் வந்து மாட்ரேட் தான் வரும். ஸ்டோரேஜ் ரிக்வயர்டு வந்து கோல்டு சில்வருக்கு எஸ் ரிக்வயர்டு, ஈக்விட்டிஸ்க்கு வந்து நோ. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பார்த்தோம்னா கோல்டுக்கு வந்து லோவாக இருக்கும், ஈக்விட்டிஸ்க்கு நாட் அப்ளிகபிள். பட் வந்து சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து எப்பயுமே ஹையில் தான் இருக்கும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் சில்வர் இன் இந்தியா பார்த்தோம்னா நம்ம ஒரு சில்வர் காயின்ஸ் ஆர் பார்ஸ் வந்து ஜுவல்ஸ் ஆர் பேங்க்ஸ் வந்து பை பண்ணுறது. தென் வந்து ட்ரேட் பண்ணுறது டிஜிட்டல் சில்வர் லைக் பேடிஎம், ஃபோன்பே, எம்எம்டிசிபி இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக வந்து ஆக்சஸ் பண்ணுறது. தென் வந்து இடிஎஃப் மூலிமா வந்து லிஸ்ட் ஆகிருக்கிற என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஐசிஐசி சில்வர் இடிஎஃப்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. தென் வந்து ட்ரேட் சில்வர் ஃபியூச்சர்ஸ் ஆன் எம்சிஎக்ஸ், அட்வான்ஸ் யூசர்ஸ் ஒன்லி தான். அது வந்து இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி அதில் போகிறது, கான்ட்ராக்ட் பேஸில் போகிறது, அது வந்து அட்வான்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். தென் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம் மூலிமா சில்வர் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு சில்வருக்குன்னு பிரத்யேகமாக இருக்குது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வந்து சில்வர் வந்து ஒரு எமர்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லலாம். தென் வந்து வேல்யூபிள் கோல்டு மாதிரி, எஸ்பெஷலி யாருக்கு வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்களோ, தென் வந்து கோல்டோட லோ காஸ்ட் மெட்டல் வேணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சில்வரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இன்க்ரீஸிங் இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்கனால வந்து சில்வர் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்கான க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பட் இண்டஸ்ட்ரியல் ஸ்லோ டவுன் நடக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அடி வாங்கும். ஸோ இட் கம்ஸ் வித் அ ஹை ப்ரைஸ் வாலட்டிலிட்டி. இப்போ வந்து எந்த ப்ரைஸ் வந்து போகுமா, ஏறுமா, இறங்குமான்றது வந்து தெரியாது. அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ராப்பர் நாலேஜ் அண்டு டேட்டா ட்ரிவன் மூலிமா கொண்டு போகலாம். வெதர் யூ சூஸ் டிஜிட்டல் சில்வர்ஸாக இருக்கலாம், ஆர் காயின்ஸாக இருக்கலாம், ஆர் இடிஎஃப்ஸாக இருக்கலாம். சில்வரும் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஆப்ஷன் தான் வந்து பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் மீன்ஸ் ஒரு கவர்மெண்ட் பேக்டு ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்னு சொல்லலாம். வேர் போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி ரெகுலராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ப்ராஃபிட்டாக ஓவர் டைமில். அந்த அக்யூமுலேட்டட் மணி வந்து எம்ப்ளாய்க்கு வந்து அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஆர் ரெசிக்னேஷன் அப்போ வந்து பே பண்ணுவாங்க. There are two popular types வந்து இருக்குது. EPF Employment Provident Fund for salaried employees. தென் வந்து PPF Public Provident Fund ஜென்ரல் பப்ளிக்குக்கும் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள்ஸ்க்குமே வந்து இது வந்து வாலண்டரி பேசிஸ், இது வந்து மேண்டேட்ரி பேசிஸ். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வந்து கொடுக்கும், ஆர் ரெசிக்னேஷன் அப்போது. தென் வந்து ரெகுலர் லாங் டேர்ம் சேவிங்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணும். இது வந்து சேஃப் ஆஃபர் பண்ணும். தென் வந்து ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் வந்து டேக்ஸ் சேவிங் ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும். ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து எமர்ஜென்சிஸ், அவங்க எஜுகேஷனல் நீட்ஸ், மெடிக்கல் நீட்ஸ்க்கெலாம் வந்து இது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். தென் வந்து பில்ட் அ கார்பஸ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பிளானிங், ஒரு லம்சம் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டைர்மெண்ட் பிளான் அப்போது இது வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா இபிஎஃப்ல போகிற மாதிரி சேலரிட் எம்ப்ளாயீஸ் இன் கம்பெனிஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி. அதே பிபிஎஃப்ல பார்த்தா எனி இந்தியன் சிட்டிசன் செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் இருக்கலாம், ஒரு சேலரிடாகவும் இருக்கலாம். கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா 12% ஆஃப் பேசிக் சேலரி பை எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயரு. இதே பிபிஎஃப்ல பார்த்தோம்னா வாலண்டரி 500 to 1.5 lakh per year வரைக்கும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா வந்து 8.15% டிசைடட் பை இபிஎஃப்ஓ வந்து எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. இதே பிபிஎஃப் பார்த்தோம்னா 7.1% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து குவார்டர்லி டிசைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெச்சூரிட்டி பார்த்தோம்னா ஆன் ரிட்டைர்மெண்ட் ஆன் ரெசிக்னேஷனில் வந்து இபிஎஃப் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே பிபிஎஃப்ல பார்த்தோம்னா வந்து 15 years எக்ஸ்டெண்டபிள் இன் பிளாக்ஸ் ஆஃப் 5 years. தென் டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா அண்டர் செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அப் டு 1.5 lakhs வந்து நம்ம டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் இருக்குது இபிஎஃப்ல. பிபிஎஃப்ல வந்து சேம் தான், பட் வந்து டேக்ஸ் வந்து ஃபுல் மெச்சூரிட்டி பீரியட் ஆனதுக்கப்புறம் தான் கிடைக்கும். சேஃப்டி பார்த்தோம்னா வெரி ஹை, ஏன்னா கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுறதுனால இபிஎஃப்ல. தென் வந்து பிபிஎஃப்ல வந்து அதுவும் வெரி ஹை தான், ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பேக்கப் பண்ணியிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்தியா பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட் டைப் வந்து இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு மேண்டேட்ரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் சேலரி இண்டிவிஜுவல்ஸ் இன் கம்பெனிஸ், எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப மேண்டேட்ரி. அதே வந்து பிபிஎஃப் பார்த்தோம்னா வந்து வாலண்டரி ஸ்கீம் ஃபார் எவ்ரி ஒன், சேலரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் போய் வாலண்டரியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் விபிஎஃப் பார்த்தோம்னா வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயி வந்து அவங்க மோர் தென் 12% ஆஃப் சேலரியை வந்து
கான்ட்ரிபியூட் பண்ணலாம் எவ்வளோ வேணாலும், அது வந்து ஆப்ஷனல் தான். தென் ஜிபிஎஃப் பார்த்தோம்னா ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒன்லி வந்து இது கிடைக்கும். ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்று இபிஎஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு சேலரி எம்ப்ளாயி வந்து 30,000 பெர் மந்த் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 12% 3600 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார் ப்ராவிடென்ட் ஃபண்டில். அந்த எம்ப்ளாயர் வந்து அது மேட்ச் பண்ணிக்குவாங்க. ஓவர் த 25 இயர்ஸ் வந்து வித் இன்ட்ரெஸ்ட்டோட டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட் கார்பஸோட செவரல் லேக்ஸாக வந்து அவர் கையில் வாங்கிட்டு வர முடியும். இதே பிபிஎஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐலையோ போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். தென் வந்து மந்த்லி வந்து ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்னாக வந்து வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வந்து எடுத்துக்க முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா, ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் கவர்மெண்ட் கேரண்டீட் இருக்குது. தென் வந்து லாங் டேர்ம் சேவிங் டிசிப்ளின் வந்து என்கரேஜ் பண்ணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த டைம் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்லேயே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. தென் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 18C வந்து டேக்ஸ் டிடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். தென் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் ரிட்டையர்மெண்ட், எஜுகேஷன், மெடிக்கல் நீட்ஸ் ஆர் ரெசிக்னேஷன் டைம் அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் பார்த்தோம்னா, லிமிடெட் லிக்விடிட்டி, லாக்இன் பீரியட் இருக்கலாம் ஆர் 15 இயர்ஸ் ஆஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஓவர் த டைம் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து வித்ட்ராவல் பிஃபோர் 5 இயர்ஸ் வந்து டேக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரண்ட் பீரியட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதே வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் வந்து ஒன்லி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸில் வந்து தான் வந்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் பிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, இபிஎஃப் வந்து த்ரூ எம்ப்ளாயர் ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம ஒரு கம்பெனியில் சேரும்போது வந்து நம்ம சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து நம்ம யூஏஎன் போர்ட்டலில் போய் யூனிஃபைடு அக்கௌண்ட் நம்பர் மூலியமாக வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்மளே வந்து ஓனாக ஓப்பன் பண்ணிக்கிறது, லைக் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், ஐசிஐசி பேங்க், HDFC பேங்க் ஆர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. டெபாசிட் அமௌண்ட் எனி டைம் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 500 per year வந்து இருக்கும். யூஸ்ஃபுல் ஃபார் லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் டேக்ஸ் பிளானிங்ஸ். தென் இபிஎஃப் வந்து பிபிஎஃப் வந்து ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்தோம்னா வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, இபிஎஃப்ல வந்து சேலரிடு எம்ப்ளாயிஸ் வந்து, இதே பிபிஎஃப்ல வந்து எனி ஒன் ஃப்ரம் பப்ளிக். தென் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து இபிஎஃப்க்கு தேவைப்படும், பிபிஎஃப்க்கு தேவைப்படாது. லாக்இன் பீரியட் வந்து டில் ரிட்டையர்மெண்ட் ஆர் ரெசிக்னேஷன் இபிஎஃப்ல. பிபிஎஃப்ல வந்து மேண்டேட்ரி 15 இயர்ஸ் இருக்குது லாக்இன் பீரியடு. தென் வித்ட்ராவல் ரூல்ஸ் பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பிஃபோர் 5 இயர்ஸ்க்கு வந்து, பட் அதையும் வந்து எடுத்துக்கலாம். தென் பிபிஎஃப் பார்த்தோம்னா வந்து அலோடு ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்ஷியல். தென் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா எஸ் இஃப் ஹெல்டு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு வந்து இபிஎஃப்ல வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பட் பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து கரண்ட் பீரியடில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இதே பிபிஎஃப் பார்த்தோம்னா ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி பீரியடில் வந்து. கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் தான் வந்து ஒரு சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் பெனிஃபிஷியல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அதே டைம் வந்து நம்ம சேலரிடு எம்ப்ளாயிஸ் வந்து இபிஎஃப் யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் இண்டிவிஜுவல்ஸ் யூஸிங் பிபிஎஃப் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஸ்கீம் வந்து ஒரு செக்யூர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மொத்தமாக நிறையா விஷயங்களை கம்பைன் பண்ணியிருக்கு. லைக் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, தென் நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் ப்ரொடக்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் அண்ட் லைஃப் பிளானிங், எமர்ஜென்சிஸ், ரெசிக்னேஷன் நடக்கும்போதெல்லாமே வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இந்த பிபிஎஃப். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூனிட் ட்ரஸ்ட். யூனிட் ட்ரஸ்ட்ன்றது வந்து பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் இருக்கும். எப்படின்னா கலெக்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு மணி வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர்ஸு, பாண்ட்ஸ் அண்ட் அதர் அசட்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிவைடட் இன்ட்டு யூனிட்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஈச் இன்வெஸ்டரும் வந்து ஒரு யூனிட், ப்ரொபோஷனல் யூனிட் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் மூலியமாக. இந்தியாவில் வந்து மோஸ்ட் பாப்புலர் எக்ஸாம்பிள் வந்து யூடிஐ, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, த ஃபஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியான்னு சொல்லலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் யூனிட் ட்ரஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து டைவர்சிஃபைடு அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்கும். அதே டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் வந்து டைவர்சிஃபிகேஷன் மூலயமா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸ்டெடி ரிட்டர்ன் கிடைக்கும். பொட்டன்ஷியல் ஃபார் கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன் அண்ட் சேவிங்ஸ் வந்து இதை என்கரேஜ் பண்ணும். ஜென்ரல் பப்ளிக்கிட்ட கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது வந்து இது முக்கியமான ஒன்று. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் பார்த்தோம்னா வந்து கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், மெனி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபண்டை வந்து புல் பண்ண முடியும். அதே டைம் யூனிட்ஸ் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிவைடட் இன்டூ யூனிட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஷேர்ஸாக இல்லாமல் யூனிட்ஸாக வந்து வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும். எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இது மேனேஜ் பண்ணுவாங்க. டைவர்சிஃபிகேஷன் பார்த்தோம்னா வந்து அக்ராஸ் த செக்டார்ஸ் அண்ட் அசட் கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே வந்து டைவர்சிஃபைடு பண்ணியிருக்கும். இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸாவோ ஆர் ரீஇன்வெஸ்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலேஷன் பார்த்தா இந்தியாவில் வந்து லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே வந்து செபி தான் இதையும் வந்து ரெகுலேஷன் பண்ணுறாங்க.
டைப்ஸ் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா வந்து இன்கம் ஸ்கீம் ஃபோக்கஸாக ஸ்டேபிள் இன்கம் ஏர்ன் பண்ணுறது மாதிரி, அதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபோக்கஸில். தென் வந்து க்ரோத் ஸ்கீம், கேபிட்டல் க்ரோத் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஈக்விட்டி ஃபோக்கஸில். தென் வந்து பேலன்ஸ்டு ஸ்கீம், மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மாடரேட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ், அதாவது டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்கும் 18C படி, அதாவது ELSS டைப்பு. தென் ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூனிட் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா 1964 அண்டர் த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. பாப்புலர் ஸ்கீம் பார்த்தோம்னா வந்து UTI ஈக்விட்டி ஃபண்டு, UTI பேலன்ஸ்டு ஃபண்டு, UTI ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பென்ஷன் ஃபண்ட் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து 10,000 வந்து UTI ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த மணி வந்து ஃபுல்லாக பூல்ட் ஆகி வேரியஸ் இந்தியன் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஃபண்ட் நெட் அசெட் வேல்யூ மூவ்மெண்ட்டை பொறுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே வந்து ரிட்டர்ன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் யூனிட் ட்ரஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கூட இது ஐடியலாக இருக்கும். தென் வந்து ரெகுலேட்டடாகவும் இருக்கும், ப்ரொஃபஷ்னலி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அக்ராஸ் த செக்டார் வந்து இது ஸ்ப்ரெட்டாக இருக்கனால ரிஸ்க்கு வந்து எல்லா செக்டார்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது மினிமல் ரிஸ்க் தான் இருக்கும். ஈஸி டு என்டர் அண்ட் எக்ஸிட், லிக்விடிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். டிரான்ஸ்பரண்டான நெசட்டட் வேல்யூ அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். சூட்டபிள் ஃபார் போத் இன்கம் அண்ட் க்ரோத், ரெண்டுத்துக்குமே வந்து இது வந்து சூட்டபுளாக ஆகும். டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் பார்த்தோம்னா வந்து மார்க்கெட் டிபெண்ட்டாக இருக்கனால ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபுல் கேரண்டின்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸிட் ஃபீயோ மேனேஜ்மெண்ட் ஃபீயோ வந்து சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. தென் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா வந்து அக்ராஸ் த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் கோல் யாராச்சும் வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது நாட் ஐடியல், சூட் ஆகாது. தென் யூனிட் ட்ரஸ்ட் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு, நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தோம்னா வந்து சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா யூனிட் ட்ரஸ்ட் வந்து ட்ரஸ்ட் பேஸில் ஒர்க் ஆகும், மியூச்சுவல் ஃபண்டு வந்து ட்ரஸ்ட் பேஸில் தான் ஒர்க் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா இதுலேயும் யூனிட்ஸ், அதுலேயும் யூனிட்ஸ். மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து யூனிட் ட்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து யூனிட் ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா வந்து UTI அசெட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லலாம். இதே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட், SDFC மியூச்சுவல் ஃபண்டு, ICICI பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாமே வந்து வரும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் யூனிட் ட்ரஸ்ட் இந்தியா, அஃபிஷியல் வெப்சைட்ஸ் லைக் UTI மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் இருக்குல்ல, க்ரோ, பேடிஎம் மணி, ஜெரோதா காயின், அந்த மாதிரி IND மணி, இதெல்லாம் எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பேங்க்கை விசிட் பண்ணியோ ஆர் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அவங்க ஆஃபர் பண்ணுற UTI ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் SIP மூலிமா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸு, தென் நெட் அசெட் வேல்யூ, இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டரே பண்ணிகிட்டு இருக்கணும். ஃபைனலி பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூனிட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஆக்சசிபிளாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் அண்ட் லோ ரிஸ்க் ஆப்ஷன் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் இன்வெஸ்டர்ஸ். UTI வந்து செபி ரெகுலேட்டட் ஸ்கீமில் தான் வந்து வரும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இது மூலிமா வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். டைவர்சிஃபிகேஷனும் நடக்கும், அதே டைம் லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் கிடைக்கும், ஈவன் வித் ஸ்மால் அமௌண்ட்ஸு. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் அதே டைம் வந்து இன்க்ளூசிவான இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சர் இந்தியாவில் கொண்டு வரன்றதுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இது ப்ளே பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வந்து பேக்கப் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆஃபர் பண்ணுறது, அதாவது எது மூலியமானா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்தியா போஸ்ட், இவங்க மூலிமா இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப சேஃப், ரிலையபிள் அண்ட் அதே டைம் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்கும். லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் அண்ட் ரூரலில் இருக்கிற சேவிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஐடியலான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்மால் சேவிங்ஸ் என்கரேஜ் பண்ணுறதாகவும், தென் வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காகவும் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸையும் வந்து செக்ஷன் 80C அண்டரில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் வந்து ரெகுலர் சேவிங் ஹேபிட்டை ப்ரொமோட் பண்ணுறது ஆல் இன்கம் குரூப்லேயும், அதே டைம் வந்து சேவ் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ் வந்து கவர்மெண்ட் கேரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறது. தென் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் ஃபார் இன்கம் ஆர் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் அண்டர் 80C வந்து ஃபார் சர்டைன் ஸ்கீம்ஸ்க்கு வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ரூரல் அண்ட் செமி அர்பன் இன்வெஸ்டர்ஸையும் வந்து ரீச் பண்ணணுன்ற, அதே டைம் வந்து அவங்களுக்கும் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து ரொம்பவே ஆக்சசிபிளாக இருக்குன்றது இது முக்கியமான அப்ஜெக்டிவ். கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா வந்து சேஃப்டி, 100% கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தருவாங்க பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை பேக்கப் பண்ணியிருக்கனால. தென் வந்து ஆக்சசிபிலிட்டி பார்த்தோம்னா வந்து 1.5 லட்சத்துக்கு அதிகமான போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. தென் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சேவிங்ஸு, மந்த்லி இன்கம், லாங் டேர்ம் பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதே டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து குவார்ட்டர்லி வந்து டிக்ளேர் பண்ணிட்டே இருப்பாங்க. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா சம் ஸ்கீம்ஸ் வந்து எலிஜிபிள் அண்டர் செக்ஷன் 80C. நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து மோஸ்ட் ஸ்கீம்ஸில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். பாப்புலர் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா
போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட், பேசிக் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருப்போல பேங்க் அக்கௌண்ட் பண்ணி இது வச்சிருக்கும்போது வந்து லாக்இன் பீரியட் வந்து இது கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% per annum வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது போக வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி மந்த்லி டெபாசிட் வித் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட தருவாங்க. டெனர் வந்து 5 years 6.7% per annum. தென் வந்து டைம் டெபாசிட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபார் 1 to 5 years இருக்கும். டெனர் பார்த்தோம்னா வந்து ஒரு செட் ஆஃப் பீரியட்ஸ் வச்சுருப்பாங்க. இதுலேருந்து நம்ம எந்த 5 வருஷத்துக்குள்ளே எந்தெந்த வருஷம் வேணாலும் எடுத்துக்கலாம். 6 to 9% to 7.5% வரைக்கும் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் டென்யூர். தென் பார்த்தோம்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஃபிக்ஸ்டு மந்த்லி இன்கம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். டெனர் பார்த்தோம்னா 5 years 7.4% per annum. தென் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS பெஸ்ட் ஃபார் ரிட்டையர்டு இண்டிவிஜுவல்ஸ் அபவ் 60+ years old. அவங்களோட இதுக்கு பார்த்து டெனர் வந்து 5 years இருக்கும். இந்த ஸ்கீமை ஆக்சஸ் பண்ணுற மூலிமா நமக்கு 8.2% per annum கிடைக்கும். தென் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அதில் வந்து லாங் டேர்ம் டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லலாம். டெனர் பார்த்தோம்னா 15 years. ரிட்டர்ன் வந்து 7.1% இன்ட்ரெஸ்ட் per annum கொடுக்குறாங்க. தென் வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் NSC ஃபிக்ஸ்டு ரிட்டர்னு டேக்ஸ் சேவிங் அண்டர் 80C இருக்குது. டெனர் பார்த்தோம்னா 5 years 7.7% இன்ட்ரெஸ்ட் per annum. தென் வந்து கிசான் விகாஸ் பாத்ரா டபுள்ஸ் மணி இன் 115 months 2024 டேட்டா படி இது மாறி இருக்கலாம். 9.6 years வந்து டெனர் பீரியட் இருக்கும். 7.5% per annum காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கிடைக்கும். திரும்ப சுகன்யா சம்ரித்தி யோஜனா இது வந்து ஒரு கேர்ள்ஸோட ஃபியூச்சர்ஸ்க்காக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டில் த ஏஜ் ஆஃப் 21 or 15 years இந்த மாதிரி நிறையா இருக்குது. 8.2% per annum வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து இப்போ ஒரு பேரண்ட் வந்து சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பெண் குழந்தைங்களுக்கு 1000 rupees மந்த்லி வந்து அவங்க கட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆஃப்டர் 15 years ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே மெச்சூரிட்டி எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு காலேஜ் போகிறதுக்கோ சம் ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு ரிட்டையர்டு சீனியர் சிட்டிசன் வந்து 5 lakhs வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 3400 rupees வந்து வாங்கிட்டே இருப்பார். தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா சேஃப் அண்ட் செக்யூர், ஏன்னா கவர்மெண்ட் பண்ணுறதுனால ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் ஐடியா ஃபார் ஸ்டேபிள் இன்கம். தென் வந்து ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்கும். தென் பார்த்தோம்னா நாமினேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. தென் சம் ஸ்கீம்ஸ் வந்து செக்ஷன் 80C படி டேக்ஸ் பெனிஃபிட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது முக்கியமாக வந்து ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு அண்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப சூட்டபிளான ஒன்று. டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வருதுல்ல அது வந்து மார்க்கெட் லிங்க்டு ஆப்ஷனை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே டைம் வந்து லாக்இன் பீரியட் வந்து சில ஸ்கீம்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸில் எதிர்பார்ப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து இது நாட் சூட்டபிள். அதே டைம் வந்து சம் இடத்துல வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா சம் ஸ்கீம்ஸ் நீட் வந்து ஆஃப்லைன் பேப்பர் ஒர்க் இன்னி பண்ணிருக்காங்க. இனி அது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஹவு டு இன்வெஸ்ட் இன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பார்த்தோம்னா வந்து பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் வித் ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃபோட. தென் வந்து இந்த ஸ்கீம் வேணும்னு செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. தென் அமௌண்ட் வந்து கேஷாவோ செக்காவோ ஒரு ஆன்லைனாவோ எது அங்கே அவைலபிளாக இருக்கோ அது மூலிமா பண்ணிக்கலாம். தென் வந்து பாஸ்புக் ஆர் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் எவ்வளோ பர்சன்டேஜ் போகுதுன்ட்டு. அப்புறம் மெச்சூரிட்டி அப்புறம் ரினியூவல் ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். கன்க்ளூஷன் பார்த்தோன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து ஐடியல் ஃபார் லோ ரிஸ்க்கு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸு. அப்புறம் வந்து கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கேபிட்டல் நான் பண்ண கேபிட்டல் சேஃப்டி ஆகணுன்றவங்களும் இது ரொம்ப ஐடியலான ஒன்று. அதே டைம் வந்து இது எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசனு, சேலரிட் பீப்புள், ஹோம் மேக்கர்ஸு, ரூரல் இன்வெஸ்டர்ஸு இவங்களுக்கு எல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து அவங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி மார்க்கெட் லிங்க்டு ஆப்ஷன்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் கூட நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஒரு ஸ்டேபிளாக கேபிட்டல் கேரண்டியாக இருக்கும்போது வந்து அது ரொம்ப டைவர்சிஃபைடாக அந்த ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபைனல் டாபிக் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து நம்ம மணியை வந்து இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேவிங் பிளான்ஸ் அந்த ரெண்டையும் கம்பெனி பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து LIC பிளான்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது வந்து ஆஃபர் பண்ணுறது யாருன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து கவர்மெண்ட் ஓன்டு இன்சூரன்ஸ் கம்பெனி. LIC வந்து இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனு, தென் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸு, தென் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கம்பைனாக இருக்கிற இடம் தான் வந்து LIC இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஃபேமிலி இன் கேஸ் ஆஃப் டெத்து, இந்த ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதாகட்டும், லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்டு கிரியேட் காப்பர்ஸ் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு அந்த மெச்சூரிட்டி இது பண்ணக்கப்புறம் ஒரு பர்பஸ் கொடுக்கறது. தென் வந்து மெச்சூரிட்டி அலாங் வித் போனஸஸையும் வந்து இவங்க ரிட்டர்ன்ஸில் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. தென் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80C அண்ட் 10 சப்செக்ஷன் 10D இதுலேயும் வந்து நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் தந்துட்டுருக்காங்க. தென் வந்து டிசிப்ளின்டு இண்டிவிஜுவல்ஸ் அமௌங் வந்து அவங்களோட சேவிங் ஹேபிட்ஸை வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக மாற்றுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கும் வந்து இவங்களோட மெயினான அப்ஜெக்டிவாக இருக்குது. கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் LIC இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா டூவல் பெனிஃபிட்.
அப்ளை சொன்ன மாதிரி கம்பைன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ். தென் வந்து கவர்மெண்ட் ஓன்ட் இவங்க, ஏன்னா வந்து லாங் ஸ்டாண்டிங் பப்ளிக் செக்டர் இன்ஸ்டியூஷன் இது. அதே டைம் வந்து எல்ஐசி வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டட். அப்புறம் இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தோம்னா வந்து ஃபிக்ஸ்டு ப்ரீமியம், பீரியாடிக் ப்ரீமியம்ஸ் வந்து நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி வந்து பீரியாடிக்கான ப்ரீமியம் பே பண்ணிட்டே இருப்போம். மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி இருக்குன்னா சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் போனஸஸ் அட் த எண்ட் ஆஃப் பாலிசி டேர்ம். நம்ம அவங்க இது பண்ண மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் அதே டைம் வந்து போனஸஸும் கிடைக்கும். டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் 10 சப்செக்ஷன் 10D வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ. ரிஸ்க் கவர் பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் சப்போர்ட் டு நாமினி இன்கேஸ் ஆஃப் பாலிசி ஹோல்டர் டெத் நடக்கிறப்போ நாமினிக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்து என்டோமெண்ட் பிளான்ஸு, லைஃப் கவரு ப்ளஸ் லம்சம் சேவிங்ஸ் வந்து மெச்சூரிட்டி அப்போ கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து எல்ஐசி நியூ என்டோமெண்ட் பிளான்னு சொல்லலாம். தென் வந்து மணி பேக் பிளான்ஸு, ரெகுலர் பே அவுட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க பாலிசி டைம் வர வரைக்கும். தென் வந்து ஃபைனல் மெச்சூரிட்டியும் சேர்த்து தருவாங்க. எக்ஸாம்பிள் எல்ஐசி ஜீவன் சிரோமணி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஓல்ட் லைஃப் பிளான்ஸு, டெத் ஆகிற வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் இருந்துக்கிட்டே இருக்கும், பே அவுட் ஆஃப்டர் டெத்து அப்போ கொடுக்குறது. எக்ஸாம்பிள் எல்ஐசி ஜீவன் உமங். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேர்ம் பிளான்ஸ், பியூர் இன்சூரன்ஸு, ஹை லைஃப் கவர் வந்து கொடுப்பாங்க லோ ப்ரீமியமில், பட் மெச்சூரிட்டி ரிட்டர்ன் வந்து எதுவும் கிடைக்காது. எக்ஸாம்பிள் எல்ஐசி டெக் டேர்ம் பிளான் சொல்லலாம். தென் வந்து யூஎல்ஐபிஎஸ், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ளஸ் லைஃப் கவர். எக்ஸாம்பிள் எல்ஐசி எஸ்ஐபிபி சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் பிளானு. தென் வந்து பென்ஷன் ஆர் ஆனுவிட்டி பிளான்ஸு, ரிட்டையர்மெண்ட் இன்கம் கிடைக்கும் ரெகுலர் பென்ஷன் மாதிரியே. லைக் எக்ஸாம்பிள் வந்து எல்ஐசி ஜீவன் அக்ஷய் 7 அதை சொல்லலாம். தென் வந்து சைல்டு பிளான்ஸ் இருக்குது, சைல்டோட எஜுகேஷன் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக. எக்ஸாம்பிள் எது பார்த்தோம்னா எல்ஐசி நியூ சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் வந்து சொல்லலாம். இப்போ இந்தியன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து ஒரு பர்சன் வந்து எல்ஐசி நியூ என்டோமெண்ட் பிளான் வந்து 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோம். மந்த்லி ப்ரீமியமாக வந்து 2000 பே பண்ணிட்டே இருக்கானா ஒரு லைஃப் கவர் வந்து 5 lakhம் கொடுப்பாங்க. அதே டைம் அட் மெச்சூரிட்டி 7 to 8 lakhs இன்க்ளூடிங் போனஸஸ் வந்து அவர் ரிசீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரிசீவ் பண்ணுவார். எக்ஸாம்பிள் 2 பார்த்தோன்னா வந்து ஒரு 60 year old வந்து எல்ஐசி ஜீவன் அக்ஷய் பென்ஷன் பிளான் வாங்கி இன்வெஸ்ட் 5 lakhs பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மந்த்லி பென்ஷன் வந்து பெற்றுக்கிட்டே இருப்பார். அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ட்ரஸ்டட் பேண்ட் வித் கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கனால, அதே டைம் வந்து கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் வித் அண்ட் போனஸஸ் கிடைக்கும். ஆஃபர் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க ப்ளஸ் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். மற்றதெல்லாம் வந்து அமௌண்ட் வரும், பட் இதில் வந்து லைஃப் ப்ரொடெக்ஷனும் தராங்க. தென் வந்து பார்த்தோம்னா எலிஜிபிள் ஃபார் லோன் அகெயின்ஸ்ட் பாலிசி, இதை வச்சு லோன் வாங்கலாம். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அண்டர் 80Cலேயும் தராங்க அண்ட் 10 சப்செக்ஷன் 10Dலேயும் தராங்க. தென் யூஸ்ஃபுல் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கும் சைல்டு எஜுகேஷனுக்கும் மற்றபடி லாங் டேர்ம் ஃபியூச்சர் கோல்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் லிமிடேஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து லோ ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் கம்பேரிங் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி. அதே டைம் வந்து லாக்இன் பீரியட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், 5 to 20 years. தென் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து நாட் ஐடியல், சூட்டபிள் ஆகாது. சம் பிளான்ஸில் வந்து ரொம்ப அதிகமான காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். தென் மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க் எஃப்டி அண்ட் எல்ஐசி, இது மூணுக்கு ஒரு குயிக் கம்பேரிசன் பார்த்தோம்னா வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் பார்த்தோம்னா எல்ஐசி வந்து மாட்ரேட் 5 to 7, அதே மியூச்சுவல் ஃபண்டை வந்து 8 to 15 இருக்கும். பேங்க் எஃப்டி வந்து லோ டு மாட்ரேட் 5 to 7 இருக்கும். ரிஸ்க் லெவல் பார்த்தோம்னா வந்து எல்ஐசி வந்து வெரி லோ, பேங்க் எஃப்டியும் லோ, அதோட வந்து எல்ஐசி லோ, மியூச்சுவல் ஃபண்டு வந்து மீடியம் டு ஹையில் இருக்கும். லைஃப் கவர் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டு பேங்க்கும் வந்து ஆஃபர் பண்ண முடியாது, பட் எல்ஐசி வந்து லைஃப் கவர் அதாவது இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனும் சேர்த்து தராங்க. டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டில் இஎஸ்எஸ் ஒன்லி தான் இருக்கும், பேங்க் எஃப்டியில் ஏடிசி 5 year எஃப்டியில் தான் இருக்கும். பட் எல்ஐசியில் பார்த்தோம்னா ஏடிசி ப்ளஸ் 10 சப்செக்ஷன் 10D இந்த ரெண்டுலேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிக்விடிட்டி பார்த்தோம்னா வந்து பேங்க் எஃப்டி மீடியம், மியூச்சுவல் ஃபண்டு ஹை ஓப்பன் எண்டடாக இருக்கும். எல்ஐசி பார்த்தோம்னா லாங் டேர்ம் லாக்இன் இருக்கனால ரொம்ப லோவாக தான் இருக்கும் லிக்விடிட்டி. நம்ம எல்ஐசியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா எல்ஐசி ஏஜென்ட்ஸ் மூலியமாகவும் ஆர் எல்ஐசி வெப்சைட்ஸ் மூலியமாகவும், இல்லாட்டி எல்ஐசி மொபைல் ஆப் ஆர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி, இல்லாட்டி எல்ஐசி பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணியோ அண்ட் ப்ரீமியம் கலெக்ஷன் சென்டருக்குள்ளே போயோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த பிளான் வேணும்னு சூஸ் பண்ணணும், ப்ரொபோசல் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். தென் இஃப் ரிக்வயர்டாக இருந்தால் நம்ம அண்டர்கோ மெடிக்கல் நடக்கும், இல்லைனா நம்ம வந்து ப்ரீமியம் கட்டி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன் பார்த்தோம்னா வந்து எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனக்கு லைஃப் ப்ரொடெக்ஷனும் சேர்ந்து வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஐடியலான ஒன்று. அதே டைம் வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட் கம்பேர் டு மார்க்கெட் லிங்க்டு ஆப்ஷன்ஸ், ஷேர்ஸு, ஈக்விட்டி எல்லாத்தையும் போக அது கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப லோ தான். பட் வந்து இதுதான் வந்து
ட்ரஸ்ட்டு, ரிலையபிலிட்டி, டேக்ஸ் பெனிஃபிட்டு, இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸாக இருக்கும். எல்ஐசி வந்து ஒரு வேல்யூபிள் காம்பனண்ட்னு சொல்லலாம் பேலன்ஸ்டு ஃபினான்ஷியல் பிளானில். அதுவும் இந்த ரிட்டையர்டு இண்டிவிஜுவல்ஸு, சேலரிடு எம்ப்ளாயீஸு, ஹோம் மேக்கர்ஸு, பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து சைல்டு ஃப்யூச்சர்லாம் நினைக்கணுன்ற வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ப்ரொடெக்ஷனும் தேவைப்படணும் அப்படின்றவங்களுக்கு. ஓகே, இதோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.